இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இதை இணைந்து வழங்குவது லார்ட் பீரஸ் மற்றும் பிராலி அண்ட் சப்போர்ட்டட் பை கேபிட்டல் கார்பரேஷன். இது உங்கள் பாட்காஸ்ட் வாயில வடை. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஃபிட்னஸ் பற்றி பேச போகிறோம். நம்ம கூட இப்போ இணைஞ்சிருக்காரு அண்டர்டேக்கர். வணக்கம் 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 பிராலி. வணக்கம் பீரஸ். நம்மளே மாற்றி மாற்றி சர்க்கிள் ஜர்க் பண்ணிக்கிறோம். வாரம் உங்க இதுல ஒரு எபிசோடு, இதுல ஒரு எபிசோடு. ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. ஆளு கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை. இட்ஸ் ஓகே. இப்போ ஃபிட்னஸ் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபிட்னஸ்னாலே வந்து ஒரு மித்து, ஒரு நெகட்டிவிட்டி ஒன்று இருக்கும் எப்பவுமே. ஸோ அந்த நெகட்டிவ் மெயின் பார்த்தீங்கன்னா மித்து தான். இப்போ ப்ரோட்டீன் ஷேக்கு அதுலேயே நிறைய இருக்குது. ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தா இது ஆகிடும்னு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, அதான் ப்ரோட்டீன் ஷேக்குன்றது இவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க, ஏதோ ட்ரக்கு மாதிரி நினச்சினது நானுங்க. உட்காந்து ஏதோ இவன் இந்த ப்ரோட்டீன் ஷேக் போட்டு அப்படியே 10 மாசத்துல வந்து உடம்பு ஏற்றிட்டு அட்னான் தாங்கிட்டான், ப்ரோட்டீன் ஷேக்கான தான் இவன் மொத்த பாடியும் ஏற்றினான் அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிடுவானுங்க ப்ரோட்டீன் ஷேக் யூஸ் பண்ணாலே. ஆக்சுவலி அதான் ப்ரோட்டீனுன்னு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேன்றது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா, பால் இருக்குல்ல, பாலை வந்து ஆமாம் பாலை வந்து பாஸ்டரைஸ் பண்ணி இருக்கிறதே த மோஸ்ட் பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன்லாம் இருப்பாங்க. பால்லேருந்து தான் எல்லாமே எடுக்கிறாங்க. எல்லா ப்ரோட்டீனுமே பால்லேருந்து தான் இருப்பாங்க. அதுலேயே வந்து ஐசோலேட்டு, ஃப்ளேவர்டுன்னு பிரிப்பாங்க. 3 வகை இருக்குது ப்ரோட்டீன்னு. இந்த ராஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனு, ஐசோலேட்டு, அப்புறம் பிகினர் ஃப்ளேவர்டுன்றது வந்து மோஸ்ட்டாக நம்ம ஹார்லிக்ஸு, காம்ப்ளான் இதெல்லாம் குறிக்கணும்ல. இப்போ கூட ஆட் வருது காம்ப்ளான் வே புரோட்டீன் குழந்தைங்களுக்கு. அந்த நார்மலாவே புரோட்டீன் இருக்குங்க. ஏன்னா அவன் பால்ல தான் வந்து ஃப்ளேவர் பண்ணிடுவான். புரோட்டீன் எடுத்து ஓகேங்களா, ஃப்ளேவர் பண்ணிடுவோம். அதை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, ஐசோலேட் என்ன பண்ணுவாங்கன்னா லைட்டாக தான் இருக்கும் ஃப்ளேவரு. புரோட்டீனோட இதுவும் இருக்கும் லைட்டாக. அந்த ஃப்ளேவருக்கு அந்த இப்போ நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஐசோலேட்னா நம்ம அதை நம்மளுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஐசோலேட்னா இதுக்குன்னே பியூரஸ்ட் கண்டென்ட் போக 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 பியூரஸ்ட் கண்டென்ட் வந்து டேஸ்டே இருக்காது. ஆக்சுவலி ப்ரோட்டீனுக்கு வந்து டேஸ்டே இருக்காது. இப்படிதான் இருக்கும். அது பியூரஸ்ட் கண்டென்ட்லாம் வந்து மோஸ்டா கம்பெனியே கொடுக்க மாட்டாங்க. அதாவது ப்ரோட்டீன் பவுடர் கிரியேட் பண்ற கம்பெனிஸே வந்து சர்டிஃபைடு ஒலிம்பியா இருக்காங்களா, மிஸ்டர் ஒலிம்பியா, அதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்க அவங்க வந்து சர்டிஃபைடா இருந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. எல்லாமே பாஸ் ஆயிட்டதுக்கு அப்புறமா தான் வந்து அவங்களுக்கு அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீனே கொடுப்பாங்க. இவ்வளவு விஷயம் இருக்கு. அதான் மேஜரான விஷயம் என்னன்னா, ப்ரோட்டீன் வந்து பால்ல இருந்தா எடுக்கிறாங்க. இதுல வந்து எந்த ஒரு கலப்படமான கெமிக்கல்ஸுமே கிடையாது. ஓகேங்களா, அததான் வந்து இவனுங்க பவுடரா மேக் பண்ணி பாக்ஸ்ல போட்டு தரானுங்க. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னு கேட்கலாங்களா பிராலி? சொல்லுங்க. புரோட்டீன் எடுக்காம பாடி பில்ட் பண்ண முடியாதுங்களா? லேட் ஆகுமா இல்ல பில்ட் பண்ண முடியாது? இல்ல நீங்க வந்து இந்த கொஸ்டின் எப்படின்னா, ப்ரோட்டீன் பவுடர் இல்லாம பாடி பில்ட் பண்ணலாம்னா முடியும், பண்ணலாம். உதாரணத்துக்கு இப்ப நானுமே அப்படிதான் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் இந்த ஒரு 5 வருஷமா நான் ஜிம் போகிறதுல வந்து ப்ரோட்டீன் பவுடர் இது வரைக்கும் நான் எடுத்தது இல்லை. மோஸ்டா ப்ரோட்டீன் வந்து நம்மளோட ஃபுட் டயட்ல வந்து ப்ரோட்டீனை பார்த்துக்கணும், அவ்வளவுதான். ஓகே. ஏன்னா ஆக்சுவலா பிராலி பாத்தீங்கன்னா அந்த லிங்கேசன், ஐபோட லிங்கேசன் மாதிரி இருப்பாப்ல. அதுல சொல்லிருந்தோம்ல வியூவர்ஸ். எதனால பிராலிக்கிட்டே நம்ம கேட்டுட்டு இருக்கோம் கேள்வி எல்லாம். நம்ம ஃபிட்னஸ் தெரியாது, பிராலி ஐபோட லிங்கேசன் மாதிரி அவருக்கு தெரியும், அதனால அவர்கிட்ட கேட்டுட்டு. மேபி அவரே கூட கோச் பண்ணிருக்கலாம். பண்ணிருக்கேன், வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிராலி புரோட்டீன் எடுத்தா வெயிட் குறைக்கலாமா? என் ஃப்ரெண்ட் அப்படிதான் புரோட்டீன் பவுடர் எடுத்து ஏதோ வெயிட் குறைக்கிறேன், அவனுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க, பேக்ஸ் எதுவுமே இருக்காது, ஆர்ம்ஸ்லயும் எதுவுமே இருக்காது. ஏதோ பெருசா அப்படியே அர்னால்டு மாதிரி அப்படியே ஆகும்னு அந்த இன்ஸ்டால கையை அப்படி முறுக்கி ஸ்டேட்டஸ் போடுறதும், வயிற்ற தூக்கி அங்க தொப்பதான் இருக்கும் அவனுக்கு, தெரியுங்களா?
STR டக்குனு மாதிரி 2 தான். நிமிடத்தை தேத்து தூக்கி காமிப்பாரு. அதே அதே மாதிரிதான். பதிச்சு போஸ்ட் அப்படியே ஞாபகம் வருது இப்பதான். ஆமா, அஹ் STR மாதிரிதான் இருப்பான் அவன். அவன் ஏதோ உம் அப்படியே பாடி பாடி பில்ட் பண்ண மாதிரி. அதே மாதிரி ஒரு முடிங்க, நான் அடுத்தது சொல்றேன் அவனை பத்தியே. அது சில பேர் அந்த கான்ஃபிடன்ஸ், அது கொஞ்சம் வந்து லைட்டா அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபீல் வந்த உடனே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து காமிச்சிடலாம். பார்த்தா என் கையை பாடுற ஆம்சப் பாடுற மாமுனிக்கு அப்படின்னு. இல்லைங்க, புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா நீங்க கேட்ட கொஞ்சம் அதான் அந்த கொஸ்டினுக்கு வந்துடலாம். அதாவது நிறைய பேர் இதுவுமே பெரிய மித்து தான். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சவங்க இங்க ஜிம்ல வந்து என்ன சொல்றாரு, அவருமே என்ன சொல்றாரு, அவர் வந்து ஒரு 110 கிலோவுக்கு மேல இருந்தவர். சரி, ஓகேங்களா. அவர் என்ன பண்றாரு, ஜிம்முக்கு போக ஸ்டார்ட் பண்றாரு எப்போ 2015 கிட்ட, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரிங்க. ஏன்னா எங்க ஏரியால அப்பதான் ஜிம்னு ஒண்ணு ஓபன் ஆகுது. அந்த இடத்துக்கு போறாரு. இவர் போன உடனே அங்க அங்க ஜிம் கோச்சஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கொடுக்குற ட்ரைனிங்ல வந்து இவருக்கு வெயிட் லாஸ் ஆகுது. வெயிட் லாஸ் ஆனாலே இது தானே, ஃபேட்டா இருக்கவங்கன்னா சந்தோஷம் ஆயிடுவாங்க. அது மாதிரி இவரும் சந்தோஷம் ஆயிட்டாரு. ஒண்ணு என்ன பண்றாரு, அடுத்து எப்பவுமே வந்து ஒரு ஜிம்முக்கு நீங்க ஸ்டார்டிங்ல போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மந்த்துக்கு உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ்னா கிளீனாவே தெரியும். அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வாட்டர் வெயிட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபேட் அதெல்லாம் வந்து டக்குன்னு குறைய ஆரம்பிச்சிடும் லைட்டா ஆக்டிவிட்டி ஒர்க் கொடுத்தாலே. ஸோ அந்த மாதிரி குறைச்சிட்டு அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் குறையலையேன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு கோச் கிட்டலாம். அவர் வந்து சரி நீங்க அடுத்த லெவலாக வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுத்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுங்கன்றாங்க. அதாவது எதுக்காக ப்ரோட்டீன் எதுக்கு சொல்றாங்கன்னா, மசில் பில்ட் பண்ணும். மசிலுக்காக தான் வந்து ப்ரோட்டீன் தேவையே தவிர வெயிட் லாஸுக்கு வந்து மோஸ்டா ப்ரோட்டீன் பவுடர் தேவையில்ல. ப்ரோட்டீன் வந்து எப்பவுமே நம்மளோட டயட்ல இருக்கணும். அது இல்லைன்னா வந்து நம்மளுக்கு எனர்ஜியே கிடைக்காது. ஏன்னா எனர்ஜியே வந்து 3 இதுதான், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, ப்ரோட்டீன். இது 3 இருந்தா தான் நம்மளுக்கு எனர்ஜி. ஓகேங்களா. ஸோ வந்து அவரு அந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் வச்சுதான் நான் இதுவா இருக்கேன்னு சொன்னா அதெல்லாம் மித்து தான். அவர் ஒரு ஒர்க் அவுட்னால தான் வெயிட் கம்மியா இருப்பாரு. அந்த ஜிம்முக்கு போய் வெயிட் ட்ரைனிங் பண்றாருல, அதுதான். இப்போ நீங்க வந்து புரோட்டீன் பாத்தீங்கன்னா நீங்க பவுடர்ல தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ்லயும் புரோட்டீன் இருக்கு. ஃபுட் ஐட்டம்ல பாத்தீங்கன்னா அதுலயே இருக்கு. அதை பத்தி பேசலாம். இப்போ எதுல என்னென்ன இருக்குன்னு ஈஸியா அப்படின்னு பேசலாம். ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி நெக்ஸ்ட். அதாவது இப்போ பிராலி வந்து ஐ லிங்கேஷன்னா இவர் வந்து சந்தானம். இப்போ பேக் இது மேஜரான ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டுல யாருக்கிட்டனா போயிட்டு ஒரு ரிவீல் பண்ணீங்க, நான் ஜிம்முக்கு போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒருத்தங்க சொன்னீங்க. மேஜரா அவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்கன்னா, இதுதான் நான் நிறைய பேர் இதை கேள்விப்பட்டது, சின்ன வயசுலயே ஜிம்முக்கு போகாத, வெயிட் அதிகமா தூக்குனா குள்ளமாயிடுவேன் அப்படின்னுவாங்க. இதுவுமே வேற லெவல் மித்து. ஏன்னா வெயிட் தூக்குறதுக்கும் குள்ளமாகிறது ஹைட்டு, அதாவது மசில் குரோத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்படி பார்த்தா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எவ்வளவு புக்ஸ பேக்ல மாத்தின்னு போனோம். ஒரு டெய்லி வந்து மினிமம் ஒரு 30 கிலோ நம்ம பேக்லயே தூக்கின்னு போவோம் ஸ்கூல்ல. கரெக்ட் தான். அப்போ மட்டும் குள்ளமாக மாட்டோமா? அது படிப்பு சுமையில உங்களுக்கு தெரியாதுங்க. படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கும்போது உங்களுக்கு சுமை தெரியாதுங்களா? சரி, அதான் இப்போ நான் அந்த மாதிரி தூக்கம் பண்ணுமே கூட ஹைட் ஆகிறவா. இருங்க இப்போ பண்டர்டைட் சொல்றது எப்படி இருக்குதுன்னா, 1 கிலோ பஞ்சு வந்து வெயிட் கம்மியா இருக்கு, 1 கிலோ கல்லு வந்து வெயிட் அதிகமான்ற மாதிரி சொல்றாரு அவரு. இல்லீங்களா பின்ன? ஏயா வெயிட்னு பார்த்தா ரெண்டு, அதனால 1 கிலோ பஞ்சு மட்டும் வெயிட் கம்மியா இருக்குது, 1 கிலோ கல்லு உனக்கு வெயிட் அதிகமா இருக்குது. ஒரு முட்டு தானுங்க, முட்டு எப்படி கொடுத்தா? மேஜரா வந்து மசில் growth, இது வந்து இதுவுமே வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் சம்பந்தப்பட்டமான விஷயம். இது வந்து ஜீன் பிளஸ் அவனுடைய எனர்ஜி சொன்னல, கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இதை வச்சுதான் அவனுடைய மசில் growth அதெல்லாமே சம்பந்தமாகும். இதுல வந்து எல்லாத்துக்குமே ஹைட் ஆகுறதுக்குலாம் வந்து எக்ஸ்டர்னலா எந்த சோர்ஸுமே எதுவுமே தடுக்காது. நம்ம உட்கொண்டோம்ல சாப்பாடு, அதோட சத்துக்கள், அத புரோட்டீன்ஸ், புரத சத்துக்கள், அதை வச்சுதான் வந்து மசில் growth, அந்த ஹைட் growth எல்லாமே, பாடி growth எல்லாமே முடிவானது அதை வச்சுதான். பிராலி அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து 10th படிச்சதும் ஒரு மீடியம் ஹைட்ல இருந்தேன் நானு.
அப்புறம் ஒரு 2 மந்த் வந்து வெறும் புல் அப் மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். ம். எங்க செவுரு எந்த ஸ்லாப் பார்த்தாலும் தூங்கிட்டு இருந்தேன். பட் ஆனா ஒரு 11th 12th முடிது ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் மாதிரி ரொம்ப ஹைட் ஆயிட்டேன். இப்போ அது நீங்க அது மித்துன்றீங்களா இல்ல எப்படி அது? இதுவுமே அது இது பியூபர்ட்டி ஹிட்டுங்க அது. பியூபர்ட்டி ஹிட்டுக்கு அதுக்கு சொல்லுங்க. இல்ல எங்க ஃபேமிலில வந்து எல்லாருமே வந்து மீடியம் ஹைட் தான். யாருமே ஓவர் ஹைட்னு சொல்ல இல்ல முடியாது. அப்படிலாம் இல்ல உனக்கு தெரியலடா. ஏன்னா நீ அவங்க ஹைட் இருக்க. நான் வெளிய இருந்து பாக்குறேன். நான் சொல்றேன். அவங்க ஃபேமிலில வந்து எல்லாருமே ஹைட் தான். ஓகேங்களா? அந்த டக்குன்னு. சோ இவனுக்குமே அந்த ஜீன் வந்து ஹைட்டா இருக்கான். ஏன்னா நான் அவங்க பெரியப்பா, அவங்க தாத்தா எல்லாருமே பாத்துருக்கேன். ஓகேங்களா? சோ அதனால அவங்க வீட்ல எல்லாருமே ஹைட்டா தான் இருப்பாங்க. எல்லாருமே 6 அடிக்கு மேல தான் இருப்பாங்க. அப்புறம் யோ, என்ன நீ வாய் கூசாம போய் சொல்லாதயா. வாய் கூசாம போய் சொல்ற நீ எல்லாரும் 6 அடி மேலதான் இருப்பாங்கன்னு. டேய் என்ன நீயே 6 அடிக்கு மேல? 6 அடிக்கு நான் 2 இன்ச் தான் அதிகமா இருக்கேன். அதாவது 2 இன்ச்சோ இதுவோ 6 அடிக்கு மேல தானே இருக்க. பேக் அது வெளில இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும். நானே இப்ப வச்சுக்கோங்களேன் குள்ளம் தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா இது வச்சு மத்தவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தாதான் தெரியும் நம்ம குள்ளமா என்ன ஏது. அது வந்து நம்ம ஸ்கூலுங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது தான் நம்மளோட ஹைட் எங்க இருக்கும் அப்படின்றதே தெரியும். நம்மளை தாண்டி ஹைட்ல இருக்கவனுங்களா இருப்பானுங்க. ஆமா, பூபர்ட்டி சேஞ்சஸ் ஜீன் தான் ஹைட்டுக்கு எல்லாமே காரணம். ஜீனு பிளஸ் அந்த இது ட்ரை பண்றாங்கல்ல, நல்ல எக்ஸ்டர்னல் சோர்ஸும் கொடுப்பாங்க. அது வந்து ரொம்ப பெருசாலாம் இம்பாக்ட் இருக்காது. ஆனா பூபர்ட்டி டைம்ல வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸா என்ன சொன்னா புரதச்சத்துக்கள் அதிகமா எடுத்துக்கிட்டா, புரோட்டீன்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டா ஹைட் growth இருக்கும். காம்ப்ளான் புரோட்டீன் தான் சரி விடுங்க. இல்ல நான் அதை சப்போர்ட் பண்ணலைங்க. காம்ப்ளான்ல நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். சரி, பேக் டு இதான் டாபிக். அதே மாதிரி ஒரு மித்த என்ன வச்சுக்கோங்களேன், இவனுங்க இந்த 3 மாசம் போவானுங்க ஜிம்முக்கு. ஆமா, சரிங்களா? 3 மாசம் போயிட்டு ஏன் நின்றுவானுங்க. ஏன்னா பாடி ரொம்ப ஹீட் ஆகுதுடா, முடி கொட்டுது, அப்படி எதனா ஒரு முட்டை கொடுப்பானுங்க. நிஜமாலே ஜிம்முல புதுசா இருக்கு எனக்கு இந்த மித் எனக்கு புதுசா இருக்கு. அப்படிங்களா? என் ஃப்ரெண்ட் எல்லாம் அப்படிதான் சொல்லுவான், முடி ரொம்ப கொட்டும்டா, நான் போக மாட்டேன். வாய்ப்பா என் கையாச்சும் சுத்தி இருந்திருப்பா. அவன் ஜிம்மு போனதுல கையாச்சும் சுத்தி இருந்திருப்பான் அவன். அதனால ஒண்ணு அந்த மாதிரி அவன் தவிர அதே மாதிரி அடுத்த இதுவும் அதே பார்த்தா நீங்க இது சொல்லுங்க, அப்புறம் பாடி சொல்லுங்க, நான் பாடி ஹீட் இருக்குங்க. பாடி ஹீட் ஆனாதான் வந்து மசிலுக்கே ஒர்க் ஆன மாதிரி கணக்கு. இப்போ மசில் ஒரு இடத்துல இதுவுமே சயின்ஸ் தான். என்ன சொல்றது, ஒரு மசிலோட மூவ்மெண்ட் நடக்கும்போது அந்த இடத்துல வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்ல. ஹீட் ப்ரொடியூஸ் ஆகதான் செய்யும். அந்த ஹீட் வந்து திருப்பி ஸ்வெட்டா வந்து நம்மளுக்கு இது பண்ணும். அதுக்கு ஆப்போசிட்டான இது ஹீட்டை குறைக்கிறதுக்கு. ஸோ இவனுக்கு ஹீட் வந்து மேட்டர் கிடையாது. ஹீட்டை வந்து எப்படி இவனுங்க எதிர்கொள்ளணும்னா வந்து தண்ணி குடிக்கணும், எண்ணெய் வைக்கணும். மோஸ்டா வந்து எப்பனா ஒர்க் அவுட் அப்பவே தண்ணி குடிக்க கூடாது. ஓகேங்களா? ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அந்த ஸ்வெட்லாம் வந்து காய வைக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ரொம்ப வெட் ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேன் கிட்ட போயிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா தான் பொறுமையா தண்ணி எடுக்கணும். இது எப்படி மீனிங் பண்றதுன்னா வந்து இப்போ சொல்லுவாங்க, இதுக்கு வந்து ஒரு இது மாதிரியே இருக்கு, ஒரு விஷயம் மாதிரியே இருக்கு. தோசைக்கல் வந்து சூடு பத்தி தண்ணி இது பண்ணா எப்படி இதுவாகும்? தோசைக்கல்ல வந்து தண்ணி இது பண்ணா அது கொதிக்கும்ல, பட்டப்பட்ட. அதே மாதிரிதான் இன்டர்னல் ஆர்கன்ஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரியில போகும்போது நீ வந்து கூலான வாட்டர் எடுக்கணும். அதே மாதிரி தான் இதுவாகும். அதே சமயத்துல அதேதான், இந்த மாதிரி சூடா இருக்கும்போது நீங்க தண்ணி கொட்டினா அந்த இரும்பு வந்து ரஸ்ட் ஆயிடுமா? அதே மாதிரி சூடா இருக்கும் போதும் தண்ணி எடுத்துக்கிட்டா ஆர்கன்ஸுக்கும் ப்ராப்ளம் வரும். அதுக்கு தண்ணி எடுக்காம இருக்கக்கூடாது, லைட்டா எடுக்கணும். ஒரு ஷிப் தான் எடுக்கணும். இந்த ஒர்க் அவுட் டைம்ஸ்ல ஷிப்பா தான் எடுக்கணும். ஆமா. அதே மாதிரி இந்த கையடிச்சா ஒர்க் அவுட் வந்து தெரியாது. இதான் மேஜர் மித்து. இத ஃபர்ஸ்டே பேசணும். மேஜர் மித்து தான். எதுங்க கையடிச்சா ஒர்க் அவுட் உடம்புக்கு வேலைக்கு ஆகாது. அதுவா? சரி, இது வேஸ்ட், ஒர்க் அவுட் பண்றது வேஸ்ட் அப்படினு. அதாவது மேஜர் மித்து நம்ம பசங்க கிட்ட தான் பேசிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல வந்து அடிச்சு பார்த்தா வந்துச்சுடான்னு பேசிட்டு இருப்போம்.
அடுத்து கொஞ்ச நாள் அவன் எவனா ஒருத்தன் ஜிம்முக்கு போறான், நீ தான் அடிக்கடா, எப்படிடா அடிக்கிறதெல்லாம் தடுப்ப அப்படின்னு வானுங்க. ஆமா. ஓகேங்களா? இவன் வந்து மேஜர் மித்து சொல்லுவான். அதை வந்து என்ன பண்ணுவாங்க, இதை வந்து பிரேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இதுக்குமே சம்பந்தமே கிடையாது. அப்படிங்களா? எதுவுமே வந்து அளவோட இருந்தாதான் கரெக்ட். ஓகே. அளவுக்கு மீறினாதான் இது தப்பு. பட் வந்து நேச்சுரலி வந்து நம்மளுக்கு செக்ரீஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதாவது வித்தின் 24 hours வந்து எத்தனையோ மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து இதுவாகும், எஜாக்குலேட். அதாவது எஜாக்குலேட் வந்து அவுட், உள்ள வந்து கிரியேட் ஆகும், ஜெனரேட் ஆகும். இதெல்லாம் நான் பதிச்சு சொல்லுங்க. அதெல்லாம் ஒரு இவ்வளவு மில்லியன்ஸ் வரும். அந்த மில்லியன்ஸ்ல வந்து நம்ம ஒரு பர் எஜாக்குலேஷனுக்கு 0.5% கணக்குல தான் வரும். ஓகேங்களா? நம்ம வந்து நம்ம அந்தரங்க நேரம் மாதிரி பதில் சொல்லிட்டு இதுவும் ஃபிட்னஸ் தான். சொல்லுங்க, இதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க. அதேதான். ஓகேங்களா? ஆஃப் த அமௌண்ட் தான் வரும், மீதி ஆஃப் த அமௌண்ட் வந்து உள்ளதான் இருக்கும். இது என்ன சொன்னா ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து இருக்கும். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் அதுல இருந்து தான் வரும். ஆஃப் த அமௌண்ட் திருப்பி உள்ளே தான் இருக்கும். திருப்பி செக்ரீஷன் ஸ்டார்ட் ஆயிடும். அதுவுமே தெரியும். அங்க நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் பொது இது பண்ணி வச்சுதான் அந்த வால்நட் சைஸ் இது ப்ரோஸ்டேட் கிளாண்ட் கீழே இருக்க பிளாடர் வந்து விரிகிறதும் சுருங்குறதும் வந்து பேஸ்ட் ஆன் வந்து டெம்பரேச்சரு. ஓகேங்களா? எப்பவுமே பர் டேக்கு அது இது செக்ரீட் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க எஜாக்குலேட் அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லிமிட் இருக்கும். நீங்க என்னதான் நீங்க அடிக்காமே விட்டா கூட அது வந்து ஆட்டோமேட்டிக்கா யூரின் வழியாவோ இல்ல ஒரு கனவு மூலியமாவோ வந்து எஜாக்குலேட் பண்ணிடும். அத பீரியடிக்கா நீங்களே கூட பண்ணிக்கலாம். அத தப்பு இல்லை. காலைல 1க்கு போகும்போது ஏதோ ஒண்ணு ஒட்டிட்டு இருக்கணும். என்னடா வித்தியாசமா இருக்கு தலைவர். சோ இது இப்படிதான். இதுக்கு வந்து யாருமே வந்து இதை வந்து மசில் குரோத்தோட கம்பேரே பண்ணிக்க கூடாது. மசில் குரோத் வந்து பியூர்லி பேஸ்ட் ஆன் புரோட்டீன். இதுதான். இவனுங்க ஒன்னே வந்துருவானுங்க. அதாவது நானுமே அந்த மாதிரி நினைச்சிருக்கேன், இது வந்து புரோட்டீனா இருக்குமோ அப்படின்னு. புரோட்டீனே கிடையாது. சீமன் வந்து ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆகுது, செக்ரீட் ஆகுது, அதோட ஒர்க் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்படி ஹார்ட் வந்து துடிச்சுட்டே இருக்கும் ஆஃப்டர் புபர்ட்டி, ப்ரோஸ்டேட் கிளாண்டோட ஒர்க் அந்த ஹார்மோன் செக்ரீட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? இவனுக்கு வந்து மேஜரா என்னன்னா எனர்ஜி வந்து அதுக்கு லாஸ் பண்ணிட்டதுனால இங்க போய் இவனால சரியா ஒர்க் அவுட் பண்ண முடியாது. அத வந்து இவனுங்க இப்படி சொல்லிக்கிறானுங்க. அவ்வளவுதான் இந்த விஷயம். மேஜரா வந்து நீங்களே வீக்லி ஒன்ஸ் வந்து அதை எஜாக்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே கனெக்ஷன் இல்லை, ரெண்டும் தனித்தனி பார்ட். ஓகே, புரியுது. ஏன்னா வந்து அங்க செக்ரீட் ஆகிறது வந்து புரோட்டீன் கிடையாது, சுக்ரோஸ் தான். ஸ்பெர்ம்ன்றது வந்து ஒரு சுக்ரோஸ் தான். அது சுக்ரோஸ்னு டைரக்டா அப்படியே சொல்லிட முடியாது. பட் அந்த டைப் ஆஃப் இது இருக்கு, சுகர் டைப், அந்த மாதிரி டைப் சொல்லலாம். அதெல்லாம் கூட முன்ன படிச்சிருக்கேன். அதுக்குன்னு கீழே சக்கரை இல்லைன்னு அதாச்சும் ஊத்திட கூடாது உள்ள. அடுத்து மேஜர் மிட்ஸ் இது இந்த இப்போ நீங்க கார்டியோ மட்டுமே பண்ணா உடம்பு குறையாது, நீங்க லிஃப்டிங் அந்த மாதிரி எதுவும் பண்ணணும் அப்படின்னு. இது கரெக்ட். நீங்க சொன்னது கரெக்ட். இத தப்பா சொல்லுவாங்க, வெறும் கார்டியோ மட்டும் சொல்லுவாங்க சில பேரு. என்ன சொல்றாங்க, போயிட்டு நான் வெயிட் எல்லாம் தூக்கணும்னு அவசியம் இல்ல, வீட்டுல ரன்னிங் போனாலே வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு. அதாவது இவன் வந்து பல வருஷத்துக்கு வந்து இவன் வந்து ஒரு லேயர் ஆஃப் ஃபேட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான், உடம்புல ரெடி ஆகிட்டே இருக்கும். லேயர் ஆஃப் ஃபேட் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா வந்து திடீர்னு என்ன சொல்லுவான், இவன் வந்து அவனோட ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல வந்து ரன்னிங் போனான்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு திடீர்னு ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி ரன்னிங் போனா அந்த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் ஃபேட் ஈஸி ஃபேட்னு சொல்லுவாங்க. அதாவது அப்போதான் ரெடி ப்ரிப்பேர் ஆயிருக்கு வந்திருக்கும் ஃபேட். அந்த ஃபேட்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும். உடனே அந்த 1 லேயர் ஆஃப் ஃபேட் குறைஞ்ச உடனே வாவ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சுப்பானுங்க. அதெல்லாம் வந்து லைட்டான மிஸ்டேக் தான். நீங்க வந்து வெறும் ரன்னிங் மட்டும் போனீங்கன்னா வந்து என்னை கேட்டா வந்து நான் வெறும் ரன்னிங் மட்டும் யாருக்குமே சஜஸ்டே பண்ண மாட்டேன். மினிமம் நீங்க வந்து புஷ்அப் புல்அப் ஷாட்ஸ் பண்ணிட்டு ஒரு கம்பன்ஸ் வந்து அடிச்சாதான் கரெக்ட்னு சொல்லுவேன்.
அந்த வீட்டுல இந்த ட்ரெட்மில்ல வாங்கி வச்சுக்கிட்டு ஓடுறது அதெல்லாம் வெறும் ட்ரெட்மில் ஓடினாலாம் வேலைக்கே ஆகாது. ஃபேட்டை இது ஆ பண்ணுறதுக்கு. இப்போ ட்ரெட்மில்லனே எனக்கு ஒரு கேரக்டர் ஞாபகம் வருது. அஸ்தட்டிக்னு சொல்லி தெரியவானுங்க. பாபா பாபா நம்ம பாபா தான் அவரு. இன்சைட் ஜோக்கு போலயே. அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவன் பண்ண தப்புலாம் நான் சொல்றேன். அவன் வந்து பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள். இருங்க இது ஒரு டாபிக்கா போடலாம். இருங்க டாபிக்கா போடலாம். அவன் பிக்கஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணானா, போயிட்டு அவன் வந்து ஜிம்முக்கு போறேன்னு சொல்றான் என்கிட்ட காலேஜ்ல வந்துட்டு. ஜிம்முக்கு போய் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்கலான்னு ஒரு நாள் கேட்கறேன். கேட்டா ரன்னிங் அப்படின்னு தான் சொல்றான். டெவலப்மெண்ட் அது மாதிரி இருக்கு. நான் எவ்வளவு சொல்றேன், இது தப்புடா, இந்த ப்ராசஸே தப்பு. நீ வந்து ஒரு மஷனுக்கு வந்து வீக் ஃபுல்லா நீ வந்து ஒரு மஷன், அதாவது என்னதான் நீ வந்து ரன்னிங் போனா ஹோல் பாடி இதுவானாலுமே மேஜர் பார்ட் அஃபெக்ட் வந்து காஃப் வந்து தை. ஓகேங்களா? மேஜர் பார்ட் காஃப் அண்ட் தை தான் அஃபெக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாம ஓடிக்கிட்டே இருக்கான், டெய்லியும் ஓடுறானோ ட்ரெட்மில்லையே. அமாம் சோப் விளம்பரம் மாதிரி. ஆமா. எதுக்குடா இப்படி பண்றேன்னு கேட்டா, இவன் வந்து சூர்யா ஃபேன் வேணுங்க. நான் சூர்யா சார் மாதிரி வந்து ஏஸ்தெட்டிக் ஆக போறான் அப்படின்னு. நான் சொன்னேன், உன் கோல் ஏஸ்தெட்டிக்ன்ற கோல் சூப்பர் தான்டா. அதுக்காக வெறும் ஓன்னா என்னன்னா ஓன்னா வந்து தொப்பை குறைஞ்சு அதுக்கு ஃபேட் வரன்றான். வெறும் ஓன்னா மட்டும் வராதுடா. அதுல வந்து பிஹைண்ட் த சயின்ஸ் வந்து என்னன்னா கிரன்ச்சஸ் எல்லாம் போட்டு இப்போ கிரன்ச்சஸும் போடணும். அப்பதான் வந்து உள்ள இருக்க மசில் வந்து ஓரளவுக்கு டெவலப்டா காமிக்கும் ஆப்ஸ். அதெல்லாம் பண்ணதான் நான் ஓடிதான் இருப்பேன் அப்படின்னா நான் அவனுக்கு இது கொடுக்குறேன். நான் அப்போ சொல்றேன், இல்லடா நீ போயிட்டு 3 வேரியேஷன்ஸ் போடணும், புஷ் புல்லு லெக் போடணும், இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் போடுறா அப்படின்றேன். கேட்கணுங்க. அப்புறம் அதுல இருந்து திருந்திட்டேன்ற மாதிரி இப்போ பேசினா போன்ல பேசினா திருப்பி என்ன சொல்றேன், நான் வந்து ஒரு நாளைக்கு ஃபுல்லா ஒரு வேரியேஷன் போடுவேன்டா, அப்புறம் 2 நாள் லீவ் எடுத்து பண்ணான். இருங்க அதுதான் நெக்ஸ்ட் சொல்லணும் வந்தேன் நானே. அது அங்க இருந்து திரும்பி இங்க வந்து இங்க ஒண்ணு போய் இது பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு இருந்தானே. நான் சொல்றேன் அது தப்புடா, ஒரு வேரியேஷன் மொத்தமா போடாத, போயிட்டு மாத்தி பண்ணு, காம்பவுண்ட் பண்ணு, டெய்லி பண்ணு. வெறும் வீக்லி ஒன்ஸ் 1 டே வந்தா நீ ரெஸ்ட் விடணும். அது எப்படியுமே வந்து ஒரு ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னா வந்து 48 ஹவர்ஸ்ல வந்து எவ்ரி மஷினை வந்து ஆக்டிவேட் பண்ணு. ஆமா, அதுக்கே நானே கேள்விப்பட்டிருக்கேன். 48 ஹவர்ஸ்ல அந்த மஷினை ஆக்டிவேட் பண்ணாதான் நீங்க வந்து எந்த ஸ்டேட்ல உங்க மஷின் இப்போ இருக்கோ அந்த ஸ்டேட் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம அந்த பாடி பில்டிங் ஷோல பண்றாங்க, அந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த இது வந்து அன்னைக்கு ஒரு நாள் நீங்க பண்ணும்போது நல்லா தெரியும், செஸ்ட் வந்துச்சுடா செஸ்ட்னுவான், திடீர்னு அவன் வித்துருவான். அந்த 40 ஹவர்ஸ் தாண்டிட்டு போயிட்டு இருக்கும், ரெஸ்ட்லாம் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கும். அதாவது அன்னைக்கு நல்லா பண்ணிட்டு செஸ்ட் நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 நாளைக்கு ஐயோ வலிக்குதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம். திருப்பி ஒரு 1 வாரம் கழிச்சு திருப்பி ஒரு வாரம் கழிச்சு வந்தானோ அவன் அது வரைக்கும் டெவலப் பண்ணதுலாம் வந்து திருப்பி அந்த 1 வாரம் திருப்பி அவன் போட வேண்டியதா இருக்கும். புரியுது. அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஒரு கேரக்டர் சொன்னீங்களே, நான் ஒரு கேரக்டர் சொல்றேன். அதே மாதிரி உங்க இதுல மாதிரி சரிங்களா, என்ன பண்ணுவான், காலையில 10 மணி 12 மணிக்கு எழுந்துப்பாங்க. சரிங்களா, டயட்னு சொல்லிட்டு பூரி எல்லாம் அடிச்சு வச்சுவான். இருங்க அவனோட பாடி ஷேப் பத்தி சொல்லுங்க. குண்டா இருப்பானா ஒல்லியா இருப்பானா? குண்டா இருப்பான். சரி ஓகே. சரிங்களா, அவன் ஒரு லிட்டரலா ஒரு லூசு குதி. சரிங்களா, ஆல்சோ நோன் அஸ் இந்த கேரக்டர் பத்தி இனிமே ரேண்டம் டாக்ஸ்லயும் சரி, இதுல கூட டாபிக் அவனை பத்தி பேசலாம். அவனை பத்தி என்ன பண்ணுவான், பூரி சப்பாத்தியோ ஏதோ ஒண்ணு அடிச்சு நோத்திடுவான். என்ன அதுக்கப்புறம் சாயந்தரம் என்ன பண்ணுவாரு இவரு, மதியமும் ஜிம்மு போயிட்டு வருவாரு இவரு.
என்ன மதியானம். 10 ஓகே. மதியானம் மதியானம் 3:30 4ன்னு வச்சுக்கோங்களேன். ஆ ஓகே ஓகே. 3:30 4க்கு ஜிம்மு போயிட்டு வருவாரு. என்ன வந்தாலே பச்சையா ஒரு 3 மணி நேரம் பண்ணண்டா அப்படின்னுவான். எங்களுக்குலாம் அப்படியே சோன்னு இருக்கும். சரி சேம் ஏன்னா கேரக்டர். சேம் கேரக்டர். என்ன 3 மணி நேரம் பண்ணுவான். நான் ஒரு வாட்டி ஜிம்மு போனேன், 6 மாசம் போனேன். அப்புறம் என்னால சில ரீசன்ஸால போக முடியல, வீட்டுல கொஞ்சம் இது, அதனால நான் போக முடியல. எனக்கு தெரியும் ஓரளவுக்கு, எனக்கு ஐடியா இருக்கு இது மாதிரிலாம் பண்ணணும், இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு எனக்கு. சரிங்களா? 3 மணி நேரம் போனேன்டா அப்படின்னா, சரிடா ஓகே நீ 3 மணி நேரம் போயிட்ட. சரியா? நைட்டு வந்து சாயந்தரம் 2 பிரெட் ஆம்லெட் அடிப்பாங்க. 2 பிரெட் ஆம்லெட் மயோகியோ எல்லா தடவி அடிச்சு நூத்துவான். ஓகே சூப்பர். சரிங்களா? மயோகியோ அடிச்சு நவுத்தி கேட்டா நைட்டு நான் சாப்பிட போறது இல்லடா அப்படின்னு. இதுக்கு மேல சாப்பிடாம இதுக்கு மேல சரியா, இதுக்கு மேல சரிங்களா, நைட்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். சரி ஓகே வச்சுக்கலாம். அப்படியே அவங்க அந்த முதல் கேரக்டர் சொன்னல, இந்த ஆர்ம்ஸ் எப்படி திருப்பி காட்டுறது, அந்த கேரக்டர் இந்த கேரக்டர் ஒண்ணுதான். இவனுக்கு தப்புதான் இருக்கும். சரிங்களா? அடிக்கடி சட்டையை தூக்கி இந்த சிம்பு தான் இவரு. சரிங்களா? சிம்பு தான் சரிங்களா? என்ன எங்களுக்கா இவன் சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவான்? இப்ப என்னெல்லாம் சாப்பிட முடியுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா சொல்லுவான்? மதியம் வந்து 2 ஒயிட்டா, ஒரு முட்டைய பாதியா விட்டுவோம்ல, ஒரு முட்டைய பாதியா 2 முட்டையோ ஒயிட் மட்டும் கெச்சப் ஊத்தி சாப்பிட்டாராம். அது சாப்பிட்டாரா, அதனால சாயந்தரம் 2 பிரெட் ஆம்லெட் போட, ஒரு ஜூஸ் ஒண்ணு. இல்ல இவன் டயட் இருக்குன்னு சொல்ற பண்ணாத அட்டூழியன் கிடையாதுங்க. இவன் எல்லாம் சாப்பிடுவாங்க. இவன் கேட்டா மறந்து போய் சாப்பிட்டேன்ருவான். சரிங்களா? பன்னீர் தந்தூரி சாப்பிடலாம் நேரம் சொல்லிட்டாங்க போல இருக்கு. எல்லாம் தந்தூரி ஐட்டமா அடிச்சு நவுத்துவாங்க. ஸ்விக்கிலயும் ஜொமேட்டோலயும் ஆர்டர் பண்ணி. தந்தூரியா சாப்பிடுறான்னு யாரும் சொல்லிருப்பாங்கன்னா, மொத்தம் வந்து ஃபயர்ல குக் பண்ணுவாங்க, ஆயில் இல்லாம. அது தந்தூரி சாப்பிடலாம், புரோட்டீனுக்கு நல்லா இருக்கும். மாசத்துக்கு ஒரு தடவை சாப்பிட்டா பரவாயில்லைங்க. 3 நாளைக்கு ஒருக்க சாப்பிட்டு இருப்பாங்க. பன்னீர் வந்துரும் நினைக்கிறேன். வந்தா நல்லா இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணா வெயிட் குறையுங்களா உனக்கு? ஏதாவது ஆமா, உடம்பு வந்து பேதியாகி வெயிட் குறைக்கிறாரு. ஆமா ஆமா, உடம்பு சூடாக்கி ஏத்தி உள்ள இருந்து அதான் இன்டர்னல்லா குறைக்கிறாரு போல. அவர் வந்து ப்ராசஸ் எங்க நடக்குதுன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்காரு. ஒவ்வொரு ப்ராசஸுமே வந்து பாதி தான் கேட்டிருக்காரு, பாதி தான் பண்ணிட்டு இருக்காரு அவரு. இதோட முட்டை என்ன தெரியுமாங்க கொடுப்பான்? இதோட ட்ரெட்மில்ல ஓடுவான். நாங்க எடுத்தோடனே 12 வச்சிருவாரான் இவரு. 3 2 எல்லாம் வச்சு ஓடுறது கிடையாது. எடுத்தோடனே உசேன் போல்ட் இவரு. சரிங்களா? எடுத்தோடனே 12 வச்சிருவாருங்களா? சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 6ல வைப்பாராம். 1 மினிட் ரெஸ்ட் எடுப்பாராம் 6ல. திருப்பி 12 வச்சு ஓட வராங்க இவரு. எங்களுக்கு அப்படியே சோன்னு இருக்கும். குறி விஜய் இவரு 12 வச்சு ஓடிட்டு 6ல ரெஸ்ட் எடுக்கிறாரு. இப்பெல்லாம் பண்ணா உடம்பு குறையுங்களா? அது வாய்ப்பு இருக்கு. கேள்வி ரொம்ப பெருசாக உள்ளது. இருங்க, பொறுமையா பதில் சொல்லலாம். இருங்க. இது வந்து டயட்டிங்னு சொன்னோம்னா, டயட்டிங் வந்து இப்போ இவரோட டயட்டிங் பத்தி பேசலாம். பட் மேஜரா டயட்டிங் பத்தி திருப்பி லாஸ்ட்ல ஃபுல்லாவே சொல்லலாம் கிளியரா. இவரோட டயட்டிங் பத்தியும் பேசிடலாம். மேஜரா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி வெயிட் குறையுமா? வெயிட் வந்து கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் அவருக்கு குறைஞ்சிருக்கலாம். எப்போ அவர் எத்தனை வருஷமா ஜிம்முக்கு போறாரு?
6 மாசமா தான் போறான் அவன். ஏயா 6 மாசம் தானா? எத்தனை ஓகே மாசமா ஓகே கேட்கணும் நீ, எத்தனை வருஷமா கேட்கறாரு? தப்பா கேட்டீங்க. ஓகே இருக்கா 6 இதுல? மாசமா? நடுவுல அதான் வேற அந்த ஒரு 3 மாசம் லாக்டவுன் வேற, அது வேற கேட்டேங்க. ஓகே 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 இது வந்து புது பொண்டாட்டி மாதிரி, அதனால தான் இவ்வளோ அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஜிம்மு போயிட்டு பண்ண ஆக்ஷனுக்காக வந்து வெயிட் லாஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா Okay. வந்து இவர் இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 10 கிலோ மேக்ஸிமம் குறைச்சிருப்பாரு. 2 மாசமா கணக்கு போட்டா 10 கிலோ குறைச்சிருந்தாதான் மெட்டபாலிக்லி கரெக்ட் நான் சொல்றது. என்னங்க ஓகேங்களா? வடிவேல அந்த ரேஷன் கார்டு காமெடி மாதிரி எல்லாம் சொல்றீங்க, பக்காவா சொல்றீங்க. சரி சாரி சொல்லுங்க. இப்போ அந்த மாதிரி மெட்டபாலிக்னா அதான் 10 கிலோ குறைச்சிருப்பாரு. அந்த 10 கிலோ தான் குறைஞ்சிருக்கும். இப்போ இதுக்கப்புறமா அவருக்கு வந்து குறைஞ்சே இருக்காது. அந்த 10 கிலோ குறைஞ்சதை நம்பியே திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் திங் வந்து வெறும் ஒயிட் மட்டும் சாப்பிட்டேன் அப்படின்றான்ல. ஒயிட் ஆமா. மட்டும் சாப்பிடுறதுக்கு ஒவ்வொருத்தரோட கோல் பொறுத்து தான், ஃபிட்னஸோட கோல் வச்சுக்கணும். ஓகே இப்போ வந்து நான் வந்து ஜஸ்ட் ஃபிட்டா இருந்தா போதும். ஓகே நம்ம தமிழ் படம் ஹீரோஸ் மாதிரி ஃபிட்டா இருந்தா போதும் ஓகே. அப்படின்னு நினைச்சுன்னா முழு முட்டையே சாப்பிடணும். தப்புங்க. ஓ சரி ஓகே. ஏன்னா அந்த யாக்குல வந்து இவனுங்க ரொம்ப பெரிய ஃபேட்லாம் இருக்குன்றாங்க. அந்த ஒண்ணு அதுல இருக்கிறதோ குட் ஃபேட் தான். அப்படிங்களா? ஆமா குட் ஃபேட் தான். அதை வந்து சாப்பிடலாம். ஏன் ப்ரோ நீ குட் ஏதோ ஃபேட் ஏதோ தப்பு பண்ற பத்தி அதுல நீங்க அப்படியான்னு கேக்குறீங்க? இல்லைங்க, நான் யாருக்கு பேட் பேட் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல ஓ இல்ல குட் அப்படியா? ஃபேட். பேட் பேட் நினைச்சிட்டு இருந்தேன். யாக்கு வந்து குட் ஃபேட் தான். அது வந்து ஓகே நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம உடம்புக்கு தேவையானது தான். நீங்க நம்மளோட கோல் பொறுத்து தான். நீங்க வந்து அப்படியே ஸ்டேஜ் ஏறுற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா அப்போ நீங்க அந்த ஃபேட்டை தவிர்க்கலாம். பட் ஓகே நார்மலா ஃபிட் அப்படின்னு இதுவும் முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து எக் வித் ஒயிட் யாக்கோரையே எடுத்துக்கலாம். அது ஒண்ணு. அந்த பாயிண்ட் அவர் பார்த்துக்கணும். அப்புறமா வந்து தந்தூரி சொன்னீங்கன்னா 3 நாளைக்குலாம் தந்தூரி சாப்பிட்டா நிஜமா வந்து பேக்ல பைன்ஸே வந்துடும். பாடி ஓவர் ஹீட் ஆயிரும். அப்புறம் என்ன பைன்ஸ் நிக்காம போக ஆரம்பிச்சுட்டா என்ன ஆகும், வயிற்றுல ஒண்ணுமே நிக்காது. அப்புறம் மார்னிங் ஒண்ணு சொன்னீங்க பூரி, அதெல்லாம் சாப்பிடலாம், தப்பு இல்லை, பூரி சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவு வச்சுக்கணும். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 6 பூரி சாப்பிடலாங்களா? 6 பூரியா? இல்ல நான் அதை விட அதிகமாவே சாப்பிடுவேன். இல்ல அது நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க சாப்பிடலாம். இல்ல இல்ல அதான் சாப்பிடலாம். மாதிரியே தெரியல. 6 பூரி வந்து என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிடலாம். ஆனா வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து பர் டேக்கு வந்து 3 ஈட்டிங்ஸ் சாப்பிடுவோமா, 3 மீல்ஸ் சாப்பிடுவோம். மார்னிங்கு, ஆஃப்டர்நூன், நைட்டு. ப்ளஸ் வந்து ஒரு மினி மீல் சாப்பிடுவோம். நார்மல் பர்சன் சொல்றேன் நான். மினி மீல்னா ஸ்நாக்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து நார்மலா ஒரு மனுஷன் ஃபாலோ பண்றது. இதுல வந்து அவன் ஒரு மீல்ல வந்து அதிகமா அதான் இவ்வளோ அதிகமான கலோரிஸ் சாப்பிட்டாலுமே தப்பு இல்லை. அதை வந்து இன்னொரு 2 மீல்ஸ்ல வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அது மேஜர் திங் அவன் பெரிய தப்பு வந்து நைட்டு சாப்பிடல, சாப்பிட மாட்டேன்ல. அந்த தப்பு மட்டும் 7 மணிக்கு பண்ணிக்கவே 2 கூடாது. பிரெட் ஆம்லெட் எடுத்து படுத்துருவாரு. 7 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சானா வெறும் 2 பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டான்னா அவர் எப்படியும் படுக்கிறதுக்கு வந்து 4 பீஸ் பிரெட் 8 முட்டைங்க பத்தாதுங்களா? எனக்கே சரி இல்ல அது நீங்க வந்து ஓகே அப்படின்னா கூட நீங்க யோசிச்சு பாருங்க. அவர் காலைல வந்து 11 மணிக்கும் தூங்கி எழுந்திரிக்கிறாருன்னு, அப்போ கேப் எவ்வளவு இருக்கு? மினிமம் வந்து அவர் 10 மணி வரைக்கும் முழிச்சு நிற்பாரா? தூங்குறது வந்து ஒரு 10-11 வச்சுப்போம். அவன் 3 மணிக்கு தான் கேம் விளையாடிட்டு தூங்குவான். 3 மணிக்கு அப்ப நடுவுலாம் எதுவுமே சாப்பிட மாட்டாராமா? தெரியலங்க, நான் எங்க கிட்ட இவ்வளவுதாங்க சொல்லுவான். சரி நடுவுல வந்து கண்டிப்பா சாப்பிடுவேன்னா வந்து அங்கேயே வந்து இவர் இப்போ சாப்பிட்ட எனர்ஜி தான் போயிடும். திருப்பி அதுக்கப்புறம் காலைல ஏஞ்சி அந்த பசியில தான் அவர் காலைல ஏஞ்சி 6 பூரி சாப்பிடுறாரு போல. அந்த மாதிரி வந்து மீனுக்கும் வந்து ரொம்ப பெரிய கேப் விட்டுறக்கூடாது. இந்த மேஜர் மீன் கேப்பே வந்து நைட்டு டு மார்னிங் தான் இருக்கும். அந்த கேப் வந்து எப்பவுமே வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ரொம்ப அன்னெசரியா யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா பாடிக்கு எஃபெக்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து வேற ஏதாவது பெரிய மித்து இருக்கா? இந்த மேஜர் மித்து சொல்லலாமா? ஒன்றும் நிறைய ஒரு 2-3 நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அதை உட்கார வச்சிருன்னு வானுங்க. சரி அதை வந்து அப்படியே ஷேப்பா மாத்திக்கணும்.
என்னடா இவனுங்க என்னமோ ஏதோ பசுல் மாதிரி பசுல் நம்ம உடம்பு அப்படியே இங்க இருக்கிற ஷார்ட் தூக்கிட்டு வந்து இங்க அப்படியே நிக்க வச்சிருவாரு. எடை இறக்குறானுங்களா? 10 கிலோ எடுத்துட்டு வந்து இங்க இறக்கி விடுறதுக்கு. அதுவுமே மேஜர் மேஜர் மித்து. இவனுங்க நம்ம குண்டா அப்பவுமே வந்து இருக்கிற ஒவ்வொரு இது வந்து நம்ம உள்ள இருக்க ஆர்கன்ஸ் வந்து பிரிச்சு போகுதுல, பிளட்ல தான் வந்து அந்த புரோட்டீன் ஃபேட்லாம் பிரிஞ்சு போகும். அது ஒவ்வொரு இடத்துக்கு போயிடுச்சுன்னா அது திருப்பிலாம் ரீலோகேட்லாம் பண்ண முடியாது. இவங்க ஏதோ பசுன் மாதிரி நான் தொப்பையா இருக்கிறத வந்து இப்ப நான் ஆர்ம்ஸுக்கு வந்து ஆர்ம்ஸா மாத்திடுவேன் அப்படிலாம் பேசினானுங்க. கைத்து மாதிரி அதிங்க அவனை. ஒன்ஸ் அது தொப்பையா ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அங்க இருந்து திருப்பி வேற எங்கெல்லாம் மாத்த முடியாது. அங்க இருக்க இதுவை குறைக்கணும். குறைச்சுதான் இது பண்ணும். அதுக்கப்புறம் இன்னொரு மித் இருக்கு. நீங்க கேளுங்க, கேட்டுருங்க நான் சொல்றேன். இப்போ இது என்னன்னா வந்து மேஜரா வந்து இப்போ வெயிட் லாஸ் பண்றவங்க மேஜரா என்ன பண்ணுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெட்மில் ஓடுவாங்களா, அப்புறம் இந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் எதுவுமே பெருசா பண்ண மாட்டாங்க. போய் ஆப்ஸ் கோர் ஒர்க் அவுட் பண்ண போறேன் உட்காந்து அப்படியே அந்த கோர் ஒர்க் அவுட்ஸா பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பண்ணிட்டா எனக்கு வந்து தொப்பை குறைஞ்சிரும், நானும் அப்படியே டக்குன்னு சூர்யா மாதிரி ஆப்ஸ் காமிப்பேன் அப்படின்னு. இருக்கிறதுலே பெரிய பெரிய முத்தாம்தனம் அதான். அது வந்து ஸ்பாட் ரிடக்ஷன் வாங்க. ஸ்பாட் அது வந்து கண்டிப்பா நடக்கவே நடக்காது. ஒரு ஹோல் நீங்க வந்து ஒரு இடத்துல மட்டும் ஃபேட் குறைக்க முடியாது. அதாவது ஒரு இடத்துல மட்டும் வெயிட் குறைக்கவே முடியாது. ஹோல் பாடிக்கு நீங்க வெயிட் குறைச்சாதான் அந்த ஹோல் பாடியில குறைச்ச வெயிட்ல வந்து ஃபேட் எவ்வளவு இருக்கு, மசில் எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணுவாங்க. அதை எப்படி கால்குலேட் பண்ணனா நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கு. பேசிக்கா நான் சொல்லணும்னா வந்து பெர் வீக்குக்கு வந்து 0.25 மேக்சிமமா வெயிட் குறைச்சா அது வந்து குட் மெத்தட்னு சொல்லுவேன். கரெக்டான மெத்தடு. இது மாதிரி பண்ணா கரெக்ட். சில பேர் இந்த வெயிட் லாஸ் பண்றவங்கலாம் போயிட்டு ஒரே வாரத்துல 10 கிலோ குறைப்பானுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணா வந்து சிவியரா மெட்டபாலிக் ஃபால் ஆயிடும். மெட்டபாலிக் ஃபால் ஆச்சுன்னா உடம்பு சரியில்லாம போயிடும். அது அந்த 10 கிலோ குறைஞ்சதே வந்து வாட்டர் வெயிட்டா தான் இருக்கும். உடம்பு சரியில்லாம போன உடனே நீ படுத்த உடனே திருப்பி படுத்த உடனே வீட்டுல என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு சாப்பாடு நல்லா போட்டு திருப்பி நீ எந்த வெயிட் லாஸ் பண்ணியோ +2%. இப்போ 10 கிலோ குறைச்சானா 70 இருந்து 10 கிலோ குறைச்சிருந்தானா 80 கிட்ட 75-80 கிட்ட வந்துடும். இதுதான் தப்பான மெத்தட்ஸ். இப்போ நீங்க எதை கேட்கணும் நீங்க சொல்லுங்க. அதேதான் நானும் சொல்லலாம்னு இருந்தேன். இந்த மாதிரி இந்த ஓல் இது அது நான் வீடியோ கூட நான் பார்த்தேன். அது ஓல் பாடி ஃபேட் குறைச்சாதான் உங்களுக்கு எல்லா இதுமே குறையும், உங்க தனிப்பட்டு ஒரு இது பண்ண முடியாது அப்படின்னு போட்டுருந்தாங்க. அதான் அவங்க கிட்ட சொல்லான்னு மெத்தேதுன்னு சொல்லலான்னு இருந்தேன். எனக்கு அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல இப்போ வெயிட் குறைக்கிறதுக்கு கார்டியோ ப்ளஸ் எடுத்தோன்னு எந்த ஒர்க் அவுட் பண்ணணும் அதுவும் சொல்லிடுங்க. எந்த ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொன்னீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து கார்டியோ கூட வந்து ஸ்ட்ரெயிட்டா கார்டியோ போக சொல்ல மாட்டேன். கார்டியோ மீன்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் வாக்கிங்ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸ்பீட் வாக்கிங்னு சொல்லுவாங்க. ஆனா கார்டியோக்கு வந்து நான் ஸ்ட்ரெயிட்டா யாரையுமே வந்து ப்ரிஃபர் பண்ணவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் வாக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ணணும். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணி வாக்கிங்ல இருந்து ஸ்பீட் வாக்கிங் பண்ணணும். ஸ்பீட் வாக்கிங்ல இருந்து அதுக்கப்புறமா தான் ஜாக்கிங் போகணும். அது வந்து மோஸ்டா ஜாக்கிங் போக முடியாதவங்க ட்ரெட்மில் பண்ணுவாங்க. ட்ரெட்மில்ல ஸ்டார்ட் பண்ண கூட அதான் அங்க வாக்கிங் பண்ணணும். ஜாக்கிங் போக இடம் இல்லாதவங்க தான் ட்ரெட்மில் போவாங்க. ட்ரெட்மில் நீங்க வந்து என்னைய கேட்டா வந்து ஜாகிங் இஸ் பெட்டர் தென் ட்ரெட்மில். ஏன்னா வந்து நேச்சுரல் ஹேர் கிடைக்கும். அந்த என்ன சொல்றது அந்த வெடிகாத்தால படுற வெயில், விட்டமின் டி ப்ளஸ் அதெல்லாம் கிடைக்கும். நீங்க வந்து ட்ரெட்மில்ல பண்ணீங்கன்னா மோஸ்டா வந்து உங்களுக்குள்ள இருக்க சரௌண்டிங்ல இருக்க கார்போஹைட்ரேட்ஸ், நிறைய கார்போஹைட்ரேட்ஸ் CO2 அண்ட் ஆக்சிஜன் அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுவே ஜாகிங்கா போனீங்கன்னா அவுட்டர்ல இருக்க ஆக்சிஜன் எவ்வளவு இருக்கும், ஸோ இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமா இருக்கும், ஸ்டாமினா ஆஃப் மசில்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சம் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மோனாக்சைடுலாம் கிடைக்கும். ரோட்டர் மோனாக்சைடு தான் செத்து போயிடுவாங்க. சாவுடா. அதாவது எங்க முப்பாட்டை என்ன பண்றியா, 5 மணிக்கு எழுந்துக்கிறேன், 5 மணிக்கு எழுந்து விவசாயம் பண்றேன், அது எல்லாம் கிடைக்குது. எல்லாம் இந்த கார்பரேட் கைகூலி செய்யற வேலை. தமிழ் மக்கள் தெரிஞ்சுக்கணும். மூக்கு நன்றான் அப்படியே மூக்கு நன்றி தடவை.
அதான் இப்போ இதுக்கு வருவோம். அந்த மாதிரி ஜாகிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது கொஞ்சம் பழகுன உடனே அதை அதை பண்ணிட்டு உடனே வந்து நான் ஃபர்ஸ்ட் புஷ்அப்லாம் பண்ண கற்றுக்கணும். நிறைய பேருக்கு புஷ்அப்பே பண்ண வராது. புஷ்அப் பண்ணோம், புல்லப் பண்ணோம், புஷ்அப் பண்ணோம், புல்லப் பண்ணோம், அதுக்கப்புறமா தான் போய் வெயிட்டே தொடணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக நீ போயிட்டு 80 கிலோவில் இருந்துக்கிட்டு நான் 10 கிலோலாம் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் தூக்கிடுவேன். தூக்க மாட்டேன்னு சொன்னேன், தூக்கிடுவேன். தூக்கி அன்னைக்கு போயிட்டு ஒரு 2-3 தம்புன்ஸ் பைசப் போட்டு போய் வீட்டில் பார்த்தீங்கன்னா கை தூக்க முடியாது மறுநாள் காலைல. ஓகே ஓகே. ஏன்னா மசில் வந்து அது மெமரி, அது மசில் மெமரின்னு ஒன்று சொல்லுவாங்க. அது வந்து மசில் வந்து பழகிருக்காது. நீ அந்த மாதிரி டைப் ஆஃப் ஒர்க்குக்கு நீ திடீர்னு அதை ஃபோர்ஸ் பண்ணினா அந்த மெமரி வந்து ஆகிட்டு இருக்கும். மெமரி என்ன ஆகும், மசில் என்ன ஆகும், நீங்கள் பண்ண உடனே கை வந்து ஆர்ம்ஸ் டைட் ஆயிடுமா, டைட் ஆகிடும். இவன் தூங்கிட்ட உடனே அது ஃபுல் டைட் ஆகி அப்படியே அந்த மெமரியில் நின்றுடும். நின்றுட்ட உடனே இவன் மறுநாள் காலைல கை மறக்கவே முடியாது. அதாங்க அது எனக்கு ஒரு வாட்டி ஆச்சு. டெஸ்ட் போட்டேங்க. அன்னைக்கு காலைல கூட எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு எதுவும் தெரியல. காலைல தூங்கி எழுந்துச்சு நினைச்சுக்கிறேன் கை தூக்க முடியல. வலி செம வலி. இதெல்லாம் வந்து ஒரு சோப்பு போட முடியல, ஒன்றும் பண்ண முடியலைங்க என்னால. இது வந்து ப்ராப்பர் வார்ம் அப் நாம பண்ணலாம். அதாவது நீங்க என்னதான் வெயிட் தூக்கி நின்று பெரிய பருப்பா இருந்தாலுமே வந்து ப்ராப்பர் வார்ம் அப் பண்ணிட்டு தான் வந்து வெயிட் ஸ்டார்ட் பண்ணணும். அது இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி இவனுங்க என்ன பண்ணானுங்க, ஐயோ கை பிடிச்சிக்கிச்சு அவன் தான், நான் இனிமேல் பின்பக்கமே வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. இவனுங்களை சொல்லியும் குத்தம் இல்லைங்க. அந்த ட்ரெயினரும் சில பேர் அப்படிதான் இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜிம்ல இது ஸ்ட்ரெச்சஸே சொல்லி தர மாட்டானுங்க தெரியுங்களா. எல்லாம் இவங்க தான் இதோ அதாவது இவங்க பழங்காலத்துல இந்த மாதிரி போயிட்டு இவங்க தான் பழங்காலத்துல நல்லா நடந்துருப்பாங்க. போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா வெயிட் தூக்கி அடிக்கலாம். இப்போ வர சின்ன பசங்கலாம் ஊட்டின கேம் விளையாட்டு அப்படியே வருவானுங்க. அவனுங்களுக்கு போயிட்டு நீ இதெல்லாம் பண்ணாத, போயிட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு செஸ்ட் பெஞ்ச் ப்ரெஸ் போதுன்னா அவன் தான் அவன் மூக்கு மணியை தான் போடுவான், வடிவேல் மாதிரி. இல்ல அந்த முடிஞ்சோடனே ஓப்பன் அனுப்பிச்சு விட்டாங்க. இந்த மாதிரி ஒரு வழி இருக்கும் அப்படின்னு கூட சொல்ல அந்த ஆளு. புரியுதுங்களா? சரி ஓகே, ஏதோ நம்ம தப்பா பண்ணிட்டோம் போல போனேன். அந்த ஆளு ஒரு கடைசி ஸ்ட்ரெச்சஸ் எதுவுமே சொல்லி தர மாட்டானுங்க. எப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும், எப்படி மசில ரிலாக்ஸ் பண்ணணும், எதுவுமே சொல்லி தர மாட்டானுங்க. இவனுங்க வந்தா இதெல்லாம் பண்ணுப்பா, இதெல்லாம் பண்ணு, சும்மா அந்த காலத்து பிடி டீச்சரா இருப்பாங்க, வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு. அதேதான். அப்படியே நான் நின்று இருப்பேன். என்ன போடுமோ போடுங்க, பர்சனல் ட்ரைனர் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நான் செய்வேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். அப்படிதான் இருக்காங்க. அதெல்லாமே தப்புதான். அந்த காசு எப்படி புடுங்கலான்னு பாக்குறாங்களே தவிர்த்துட்டு ஒழுங்கா ஒரு இதை சொல்லி தருவோம்னு சொல்ல மாட்டாங்க. அவனுக்கே தெரியாதுல்ல, அவன் தெரிஞ்சதானே சொல்லி தருது. இல்லைங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய ஜிம்ல ஸ்ட்ரெச்சஸ்னா என்னன்னு தெரியாது, மசில் ரிலாக்ஸேஷன் பண்ணி சொல்லி தர மாட்டானுங்க. இதெல்லாம் ப்ராப்பரா அதான் இப்போ ப்ராப்பரான ஜிம்முக்கு போனீங்கன்னா, நான் சொல்றேன், ப்ராப்பரான ஜிம்முக்கு போனா ஃபர்ஸ்ட் 1 வீக்குக்கு வந்து ஃபுல்லுமே வந்து சும்மா இந்த மாதிரி புஷ்அப்பு, புல்லப்பு, ட்ரெட்மில் லைட்டா ஓடுறது, ஆப்ஸ் லைட்டா பண்றது, ஃப்ரீ ஸ்குவாட்ஸு, அப்புறம் ஃபர்ஸ்ட் இதெல்லாமே வந்து மிடில் தான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்ட உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபுல்லும் வார்ம் அப் தான், ஃபுல்லா உட்காந்து ஸ்ட்ரெச்சிங் தான். இதெல்லாம் கண்டிப்பா பண்ணாதான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ராப்பரான ட்ரெயினர் இருந்தா தான். இவனுங்க இந்த மாதிரி தான் இருப்பானுங்க. ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா, இவனுக்குமே ஒரு தப்பு இருக்கு. இவனுங்க போய் இந்த ஒரு வாரத்துக்கு இவங்களை வந்து இந்த மாதிரி வெறும் புஷ்அப் புல்லப் பண்ண விட்டா இவன் என்னமோ நம்ம வந்து தத்தி புந்தன்னு நினைக்கிறாங்க. இவரு நம்ம வேற ஏதாவது ஜிம்முக்கு போயிருந்தான்னு சொல்லிட்டு வந்துடுவானுங்க. போயிட்டு நான் வெயிட் தான் தூக்குனேன், போனா நான் போயிட்டு வெயிட் தான் தூக்குனேன். சில பேர் இருக்கானுங்க, சில பேர் பார்ஷியலா இருக்காங்க. 50-50. எப்படி இந்த சைடும் அப்படி இருக்காங்களோ அந்த சைடுமே அப்படி இருக்காங்க. இவனுங்கெல்லாம் வந்து சடன் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறவனுங்க. நான் வந்தேன்னா 6 பேக்ஸ், செஸ்ட், பேக் தான். இல்லைன்னா வந்து நான் வீட்டுல சும்மா உட்காந்து குண்டா இருப்பேன். நடிச்சா ஹீரோங்க. நான் வெயிட் பண்றேங்க. பவர் ஸ்டார் மாதிரி. ஆமா, எத்தனை ஹீரோ தான். இந்த மென்டாலிட்டினாலதான் வந்து அவனுங்க வந்து மேஜர் தப்பு நடக்கிறது. புரியுது. அப்புறம் அதான் மேஜரா வந்து ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போனோடனே ஸ்ட்ரெச்சஸ் வந்து ஆரம்பிச்சு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும் போது மோஸ்டா வந்து இதுல கார்டியோ, அதாவது ஆப்ஸ் முடிச்சா ப்ராப்பரா ஒர்க் அவுட் முடிச்ச மாதிரி. நான் ஒரு
செலிபிரிட்டி இதை பத்தி நான் ஒண்ணு சொல்றேன். சரி. சரிங்களா? செலிபிரிட்டி ட்ரெயினர் ஒருத்தர் இன்டர்வியூ பார்த்தேன். சரிங்களா? ஓகே. அந்த மடப்புண்டு என்ன பேசுறான், அதெல்லாம் நான் மடப்புண்டு தான் கூப்பிடுவேன். சரிங்களா? யாருக்கு பண்ணாருன்னு சொன்னீங்க? அவர் மதப்பண்டியான்னு கண்டுபிடிச்சோம். அப்படியா? நீங்க இந்த கண்டுபிடிச்சிருவாங்கன்றீங்களா? ஏன் சரி சரி. ஆமா கண்டுபிடிச்சிருவாங்களேன்னு சொல்லி, இல்லைங்க பரவாயில்ல, என்ன புள்ளையா ஓம்பிட்டு போறான் புண்டமா. என்ன அவன் என்ன சொல்றான், அது கென் கருணாஸ் இருக்காருல்ல, கருணாஸா? கென் கருணாஸ் இந்த அசுரன்ல நடிச்சாருங்க, தனுஷ் பையனா. கருணாஸோட பையனா? பையன், ஆமா, அவன் பேர் கென் கருணாஸ். சரிங்களா? ஓகே ஓகே. கருணாஸ் ஜூனியர். கருணாஸ் விடுங்க அது. சொல்லுங்க சொல்லுங்க. அவருக்கு வந்து ஏதோ ஒரு மாசத்துலயோ 3 மாசத்துலயோ ஏதோ 5 கிலோ 6 கிலோ குறைச்சாங்க போல அவருக்கு. சரிங்களா? அது அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி ட்ரெயினர் போல. இந்த பரத்துக்கு எல்லாம் அவர் தான் பண்ணி. ஆமா, நவீனா சிவா அவரு பேர் சொல்லிட்டீங்களேங்க. என்னங்க நீங்க பரத்ன்னு சொல்லிட்டா டைரக்டா போயிடலாங்க. நம்ம ஓப்பனா சொல்லிடலாம். நீங்க சொன்னீங்க சிவா தான் சரி, மிஸ்டர் சிவா தமிழ்நாடுலாம் பண்ணிருக்காரு. ஆமா ஆமா. அவர் என்ன சொல்றாரு, அந்த காலத்துல எப்படி பண்ணாங்க, அம்மியில அரைச்சாங்க அப்படின்றான். அம்மியில அரைச்சாங்க, மாவு ஆட்டினாங்க, விவசாயம் செஞ்சாங்க, களி கூழுதான் சாப்பிட்டாங்க அப்படின்ற அந்த பூஜையா. இப்ப சாதாரண நடைமுறை வாழ்க்கையில சாத்தியமாகுமா? மோஸ்டா வந்து நீங்க நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல கேட்டீங்கன்னா இப்போ இருக்க யாருமே வந்து ஸ்பீட் வேர்ட்ல வந்து மிக்ஸி கிரைண்டருக்கு போயிடுவாங்க. பட் அவர் வந்து பூமர் ஜென்ரேஷனுங்களா, அதனால வந்து அவர் அந்த முத்து குடுக்கதான் செய்வாரு. பட் ஆனா அவர் வந்து ஒரு ப்ராப்பர் ட்ரெயினர் தாங்க. பரத்லாம் வந்து இல்லைங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவரு எந்த ஒர்க்கும் சொல்லிங்க, அந்த பேச்சுக்கு தான் நான் கமெண்ட் பண்ணேன். உடனே நீங்க அதேதான். அதேதான். நீங்க அவர் வந்து அந்த தமிழுக்கு கொஞ்சம் அந்த ஓன்துக்கு பூமர் முத்து தான் அது. இதை நம்ம தடுக்கவே முடியாது. ஆமா, இல்ல இப்போ அவரு எல்லாம் பண்ணிருக்காரு, இல்லன்னு சொல்லு. சரிங்களா? அவரு பொதுவா ஒரு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு இன்டர்வியூ கிட்ட சொல்லும் போது இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கலாம் அவருக்கு. இப்பெல்லாம் பாஸ்ட் ஜெனரேஷன்ல பண்ண முடியாது. இவர் வந்து அந்த காலத்துல நாங்க எக்ஸசைஸ் பண்ணோமாங்க, போயிட்டு வேலை செஞ்சோம் அப்படின்னும். இல்ல ஏண்டா இப்ப காலை ஒரு 6 மணிக்கு ஏஞ்சிக்கிற, சரியா? உங்க பொண்டாட்டி உட்காந்து மிக்ஸி மாவு 2 பேரும் வேலைக்கு போறீங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வேலைக்கு போறீங்க. சரிங்களா? கிரைண்டர்லயும் அம்மிலயோ இதுலயோ வச்சுட்டு ஆட்டிட்டு இருந்தா எப்படி அவளுக்கு சாப்பிட்டு எப்படி அப்படி வேலைக்கு போக போதியான? யாரும் போட்டாங்க வீட்டுல நைட்டுக்கா தோசை ஊத்துங்க. நைட்டுக்கு தோசை ஊத்துங்க, பிச்சை எடுங்க புருஷனை பொண்டாட்டியும் சேர்த்து தோசை ஊற்றி சாப்பிட்டு. ஏதோ இவனுங்க வந்து இந்த பூமர் முத்து என்ன சொல்றாங்கன்னா, இவனுங்களால வந்து அந்த டெக்னாலஜியோட வளர்ச்சியை இது பண்ண முடியல. நம்ம டெக்னாலஜியோட வளர்ச்சி இருக்கிறதா நம்ம இவ்வளவு ஸ்பீடா வந்து போயிட்டு இருக்கோம். அது அவனுக்கு புரியல. இது வந்து மோஸ்டா அவர் பண்ணது வந்து சரியான பூமர் முத்து தான். நாங்க வந்து அந்த காலத்துல ராகி கஞ்சி தான் குடிச்சோம், அதனாலதான் இப்படி இருந்தோம். இப்ப பாருங்க பீஸா பர்கர். எவனுமே டெய்லி பீஸா பர்கர் எவனுமே சாப்பிடுறது நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும். நம்ம ஃபாரின் கண்ட்ரி கிடையாது. இந்தியால தினமும் தோசை இட்லி தான் சாப்பிட்டு இருக்கோம். மிஞ்சி போனா உப்புமா சாப்பிடும். இவனுங்க ஏதோ தினமும் ஹோம் டெலிவரி இவனுங்களே பார்த்து அவங்க சுட்டா மாதிரியும் பீஸா பர்கரே மாலாம் பீஸா சாப்பிட்டு 3 நாள் லாக்டவுன் முன்னாடி சாப்பிட்டுங்க. வருஷங்கள் ஆகுதுங்க. நீங்க லிங்கேசனுங்க, நீங்க சாப்பிடாம இருக்கீங்க. நாங்களாம் தண்ணி கூட இருங்க தண்ணி கூட ஸ்பூன்ல குடிப்பாரு. ஆமா, நாங்கெல்லாம் அப்படிங்களா? சொல்லுங்க. மொடக்குன்னு வச்சு படக்குன்னு குடிச்சிடுவோம். ஆமா, என்ன பண்ண சொல்றீங்க? கஷ்டங்கள் அதுவே. அதே மாதிரி அதான் இது மாதிரி இவனுங்க வந்து ட்ரெயினர் எல்லாம் ஒன்னும் டெவலப் ஆகாம இருக்கானுங்க. இவனுங்க இன்ஃபுளுயன்ஸும் பண்றானுங்க. இந்த மாதிரி மாவாட்டுங்க, முன்னோர்கள் எல்லாம் முட்டாளிலே பிரான்ஸ் அப்படின்னு. இவன் ஒர்க் அவுட்டுக்காக மாவு அரைச்சு கொடுத்தா பரவாயில்ல. அதாவது பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து இவன் ஒர்க் அவுட்டுக்காக வாங்க போய் கடையில மாவு அரைக்காதீங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி அரைச்சு கொடுத்தா இது ஒரு சேவையாவும் ஆயிரும். இவன் ஒரு 5 ரூபாய் சம்பாதிச்சிடலாம். 1 கிலோ மாவு அரைச்சு கொடுத்தா 5 ரூபாய். இப்படி பண்ணிட்டு போ. அதை உட்காந்து இது உனக்கு ஒர்க் இருக்கும் போது யாரா மோஸ்டா ஒர்க் இருக்கும் போது எவனுமே மாவுலாம் ஆட்டின்னு இருக்க மாட்டான். ஏங்க இப்ப வீட்லயே கிரைண்டர்ல ஆட்டுறது இல்லைங்க. ஆமா, கிரைண்டர் இருக்கு, அதுவே இருக்கு. ஆமா, கடையில தான் மாவு வாங்கி தராங்க. கடைக்கு போனா 5 நிமிஷம் 1 கிலோ மாவு அரைச்சா 5 நிமிஷம். ஆமா, 5 நிமிஷத்துல முதல்ல சூப்பர் மார்க்கெட்ல
இருந்தாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் மாவு இங்க வாங்கினா நல்லா இருக்கும் ரேஞ்சுக்கு மாவு போய்கிட்டு இருக்கு. வீட்டிலே மாவு அரைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப வீட்டுல யாராவது பாட்டி தாத்தா இருந்தாங்க அப்படின்னா மட்டும் அவங்க பாட்டி அரைச்சாங்கன்னா உண்டையை தவிர்த்து சரிங்களா, மாவு இப்ப யாருமே கிரைண்டர்ல கூட அரைக்கிறது இல்லை. இவங்க இப்பதான் திருப்பி மாவு எல்லாம் ஆட்டுங்கன்னு சொல்லி. என் ஃப்ரெண்டு ஒரு ஜிம்முக்கு போறான் சரிங்களா. அவர் வந்து ஒரு செயின் ஆஃப் நிறைய ஜிம் வச்சிருக்கிறாரு சரிங்களா. அவர் வந்து அந்த ஜிம்ல அன்னைக்கு இருந்திருக்காரு போல. சும்மா அவர் பார்க்க வந்திருக்காரு போல. என்ன அவர் ட்ரெயினர் எங்கேயோ வெளில போயிருக்கான் போல. ப்ரோ இந்த இது எப்படிங்க போடுறது, இந்த எக்ஸசைஸ் எப்படிங்க பண்றதுன்னு கேட்டிருக்கான். அதுக்கு அவர் நக்கலா ஆஸ்க் யுவர் ட்ரெயினர், ஐ எம் நாட் யுவர் ட்ரெயினர் அப்படின்னு இருக்கான். உனக்கு தானே காசு கட்டி பாக்குறான். ஏதோ யாருக்கோ இவனுக்கும் சம்மந்தமே இல்லாம மாதிரி, இவனுக்கும் ஜிம்முக்கும் சம்மந்தமே இல்லாம மாதிரி பேச வேண்டியது. ட்ரெயினர்ஸுக்கு தாங்க நான் சொல்லுவேன். அவங்க இவங்களுக்கும் எஜுகேட் பண்றது கிடையாது, அவங்களும் எஜுகேட் ஆயிக்கிறது கிடையாது, அப்கிரேட் ஆயிக்கிறதே கிடையாது. அவங்க இந்த மிக்சியில் அரைக்காம மாவுல அரைங்கன்றாங்க சில பேர் சரிங்களா. இதுல அரைங்க, ஆட்டுக்கால் அடிங்க, விவசாயம் பண்ணுங்கன்றானுங்க சில பேரு. நடக்கிறத பேசுங்கடா. அவன் இது சென்னையில சிட்டில ஐடில வேலை பார்ப்பானா இல்ல காலங்காலத்துல 5 மணிக்கு எழுந்துச்சு விவசாயம் பார்த்துட்டு ஐடி வேலைக்கு போவாங்க. ஊசுத்தனமா பேசிக்க இருப்பானுங்க. விவசாயம் பண்றதுக்கு தான் எங்க இடங்குது சென்னையில. ஏதோ 24 கிரவுண்டு 2 கிரவுண்டு அதுலயும் இடம் பில்டிங் கட்ட வந்துடுறாங்க. ஆமா, இதுதான் நீ சென்னையில இடம் வாங்கி நீ இது பண்ணிக்க. சென்னைன்னு விடு பெருசு இல்ல, நீ வேற என்ன விட வில்லேஜ் சைட்ல போய் வாங்கிக்கோ. துட்டுன்னு ஒண்ணு வேணும்ல, அதுக்கு நீ ஏதாவது வேலை பார்த்துட்டு தானே போக முடியும். காசு எடுத்து வச்சுதான் ஒரு 40 வருஷம் போய் சின்னதா லேண்ட் வாங்கி சின்ன விவசாயம் எதனா பண்ண முடியும். எத்தனை பேர் அண்ணாமலை பண்ணாரு. அதான் சொல்லணும்னு நினைச்சேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. அது வேறுங்க, அது இது பிஜேபிங்க. அண்ணாமலை சரி நம்ம பாலிடிக்ஸ் அது. அது இவனுங்களுக்கு என்னன்னா, இவனுக்கு ராங்கு பெரிய இப்ப நாங்கெல்லாம் வந்து எங்க ஜிம்மெல்லாம் வந்து ட்ரெயினர்லாம் மோஸ்டா இருக்க மாட்டாங்க. இப்ப பசங்களுக்கு பசங்க தான் சொல்லி தருவானுங்க. இது எப்படி ப்ரோ போகணும்னா ஒரு இது காமிப்பாங்க. நாங்களாம் என்ன பண்ணுவோம், தெரியாத பசங்க பிகினர்லாம் வந்தாங்கன்னா எப்படி போடணும்லாம் கேட்டா தப்பா போட்டா போய் இப்படி போடணும்லான்னு கனெக்ட் பண்ணி விடுவோம். அப்புறமா வந்து எப்படி போடணுன்னே தெரியலனா இப்படி பண்றா அப்படின்னு சொல்லி கொடுப்போம். ஒரு டெமோ மாதிரி காமிப்போம், இப்படி பண்ணணும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி தான் காமிச்சிட்டு தான் வருவோம். அப்படி இருந்தாதான் வந்து கரெக்டா இருக்கும். நீங்க வந்து எல்லாரையுமே கூட்டமா ஒன்னா ஒரு இது கூட்டிட்டு போற மாதிரி அது. இவன் வந்து இந்த நீ போய் உன் ட்ரெயினருக்கு என்ன மொத்தமா நீ ஃபீஸ் வாங்குறதா 15,000 ரூபாய் வாங்குறதா ஜிம்முல இருந்து. வருஷத்துக்கு 15,000 ரூபாய் வாங்குறதா சொன்னா என்ன அது நோவுதா அவனுக்கு பெரிய புரிங்க. 5 இது வச்சுன்னா பெரிய புரிங்க. நீயுமே ஒரு ட்ரெயினர் தானே, சும்மா 5 ஜிம் வச்சுட்டா பெரிய புரிங்க மாதிரி நினைப்பேன். அடுத்து சிலரு ஜிம்மு போனாலே இதாகுவானுங்க. ஐயோ ஆமா ஆமா போவானுங்க. பசங்க வந்து பாத்ரூம்ல கை வச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னுவானுங்க. இல்ல அப்படி சொன்ன மாதிரி தெரியல, போனா அவங்களுக்கு இன்ஃபெர்டிலிட்டி ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. இவனுங்க வந்து இத வந்து இதுவோட கம்பேர் பண்ணிப்பானுங்க. புரோட்டீன் பவுடருக்குமே வந்து ஸ்டீராய்டோட கம்பேர் பண்ணிப்பானுங்க. ஸ்டீராய்டுன்னு ஒன்று இருக்கு, புரோட்டீன் பவுடர்னு இருக்கு. ஓகேங்களா. ஸ்டீராய்ட்ஸ் வந்து சில பேர் இருப்பானுங்க சீக்கிரமா அந்த சேஞ்சஸ் கொண்டு வர்றதுக்காக. அதை பத்தி பேசுவோம், அடுத்து பேசுவோம் நல்லதா இல்லையான்னு. அதை பத்தி நான் அதிகமே சொல்லிடலாம். ரெண்டுமே இப்போ ஒரே இதுலதான் வருது. இவனுக்கு வந்து ஆனா புரோட்டீன் பவுடர் எடுத்தா வந்து ஆன்மா போயிடலாம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒன்று இது. ஸ்டிராய்ட் சைக்கிள் கரெக்டா மெயின்டைன் பண்ணனால அது அந்த மாதிரி ஆகும். கிட்னி ஃபெயிலியர் வந்துடும், கிட்னில கல் வந்துடும். இதை வந்து இப்படி மாத்திடுவானுங்க இவனுங்க. புரோட்டீன் பவுடர் வந்து ஒழுங்கா கலக்கி குடிக்கணும், இல்லைன்னா கிட்னில கல் வந்துடும், இதுதான் ஓடு அப்படின்னு. அதே மாதிரி அந்த மாதிரிதான். அதாவது நல்லதா ஸ்டீராய்ட்ஸ் நல்லதா கெட்டதா? ஸ்டீராய்ட்ஸ் என்ன கேட்டா வந்து அது மிகப்பெரிய
தப்பு தான். ம், ம், ம். என்னைய கேட்டா அது சில பேர் வந்து அவங்களோட இதுவுக்காக ப்ரொஃபஷனுக்காக வந்து அதை நல்லதுன்னு சொல்லிட்டு சைக்கிள் பண்ணிப்பாங்க. ம், ம். ஓகே, ஸ்டிராய்டு வந்து இது பண்ணிப்பானுங்க. இதுவுமே வந்து புரோட்டீன் பவுடரை விட அதிகமான இது பண்ணும். ஓகே. ஸ்டிமுலேட் பண்ணும். ஓகேங்களா? இது வந்து எடுத்தாங்கன்னா என்ன சொல்றது, அந்த இது என்ன சொல்றது, அந்த சோர்வே இருக்காது. மஷனுக்கு வந்து சோர்வு அவ்வளவா தெரியாது. ஸோ நீங்க அதிகமா வெயிட் போடுவீங்க. ஓகே, மசில்ஸ்ல ஓகே. இன்ஜெக்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்டெராய்ட்ஸ்ன்றது. நம்ம ம். புரோட்டீன் வந்து நம்ம உடம்புல போயிட்டு உடம்புல இருந்து அப்சர்வ் ஆகுது. மசிலுக்கு அவங்க அப்புறம் அதை ம். டிரான்ஸ்மிட் ஆகுது. அதாவது புரோட்டீன் பவுடர் வந்து எனர்ஜியை கிரியேட் பண்ணும். மஷினுக்கான எனர்ஜியை கொடுக்கும். ஓகேங்களா? ம், அது மட்டும் இல்லாம அதுல இன்னும் சில விட்டமின்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா சீக்கிரமா ம். மஷின் ரெக்கவரிக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்க ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா மஷின் டேர்லாம் நடக்கும். ஓகே, ஓகே. அதை ரெக்கவர் பண்றதுக்கு புரோட்டீன் பவுடர் ஷேக் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஓகே. அதுக்கு தான் புரோட்டீன் பவுடர் மோஸ்டா யூஸ் பண்ணானுங்க. ஓகே. அதுவே இங்க ஸ்டிராய்ட்ல வந்து ஊசியா குத்திப்பானுங்க. அது உள்ள போயிட்டு அது சைக்கிள்லாம் சொல்லுவாங்க. அந்த சைக்கிள்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணும். ஓ, சரி, சரி, சரி. ஓகேங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இன்டேக் பண்ணும். உங்களுக்கு நீங்க ஜிம் போறதுனால உங்களுக்கு தெரியும்ல, ம். இவங்கலாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காங்கன்னு. ம். அது மாதிரி அது அது எந்த செலிபிரிட்டிலாம் இதெல்லாம் பச்சையா தெரியும் இவங்கலாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுதான் மோஸ்டா எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரியுமா, ஆர்யா வந்து ஸ்டெராய்டு எடுத்தாருன்னு. ஓ, ஓகே, ஓகே. ஏன்னா அவருக்கு வந்து அந்த இது வந்துட்டு இருக்கும். அது பேர் மறந்து போச்சு. அவரோட செஸ்ட் அந்த பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, 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 ஓகே. ஒரு அது அன்ஷேப்டு மாதிரி பேர் வந்து சொல்லுவாங்க. அது பேர் வந்து மறந்துச்சு. அது என்ன ஆகும்னா வந்து செஸ்டான வந்து மஷின் வந்து கத்தி மாதிரி ஆயிட்டு இருக்கும். நீங்க வந்து அந்த இந்த படத்துக்கு வந்து ஆர்யா ஒரு கடைசியா வந்து ஒரு புஷ்அப்ல 6 பேக்ஸ் இது போட்டு இறங்கும் போதுமே அதை பிடிச்சிட்டு இருக்கும் போதுமே தெரியும். அது மாதிரி தனியா கத்தியா தெரியும். ஓகே, ஓகே, ஓகே. அதெல்லாம் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து ஸ்டிராய்ட்ஸ்னு. மோஸ்ட்லி வந்து நிறைய பெரிய பெரிய ஆளுங்கலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய பாடி பில்டர்ஸ்லாம் வந்து ஸ்டிராய்ட் சைக்கிள் ஒன் டைம் ஆவது ஸ்டிராய்ட் சைக்கிள் போயிட்டு வந்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது ஓகே கரெக்டுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓ, ஓ, சரி, சரி. எப்படின்னா வந்து இது வந்து முழுக்க முழுக்க வந்து வெறும் ஸ்டிராய்டானே உடம்பு உருவாகிறாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹெல்ப் அசிஸ்டன்ஸ் மாதிரி தான் வானுங்க. ஓகே. முட்டை. அப்படின்வாங்க. பட் இருந்தாலுமே ட்ரக் தானே சார் அப்படின்றத நான் கேட்குறேன். கல்லுதானே ஓகேங்களா? சாமி. அதை வந்து இப்போ சரி எதுக்குறது அவங்க வந்து சரி நான் வந்து இப்போ ஆர்யா சைட்ல இருந்து யோசிச்சா வந்து அவர் சைட்ல இருந்து ஸ்டிராய்டு எடுக்கிறது வந்து தப்பு இல்லை. இப்போ ஒரு படத்துக்காக 6 பேக் வைக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணோம்னா வந்து நீங்க அதுக்காக உட்காந்து 5 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணி திருப்பி அந்த மாதிரி பாடி கொண்டு வர முடியுமா என்ன? அதுக்காக ப்ரொடியூசர் வெயிட் பண்ணுவாரா என்ன? இல்லைங்க. இப்போ சூர்யாலாம் எடுத்துட்டு வந்தாருல்ல, அவரு எதுக்குல அதான் இவங்க வந்து சூர்யா வந்து ஸ்டிராய்ட் சைக்கிள் போலதான். பட் ஆர்யா வந்து ஸ்டிராய்ட் சைக்கிள் போயிருக்காரு. அவர் வந்து சில படத்துக்காகவே பண்ணியிருக்காரு ஸ்டிராய்ட் சைக்கிள்லாம். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்டா இது வந்து இவனுங்களும் அதே முத்து தான் படத்துக்காக. சூர்யா வந்து குறிப்பிட்ட படத்துக்கு அப்புறமா வந்து அவர் எப்போ இந்த பாடி பில்டிங் இறங்கினாலும் அப்போ இருந்தே ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அது வாரணமாயிரம்ல தான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருந்தே அவர் பல வருஷமா பண்ணிட்டு இருக்காரு. காக்கால இருந்து பாத்தீங்கன்னாவே அவர் வந்து இன் ஷேப்புக்கு வருவாரு. அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி தான் 5 வருஷம் கழிச்சு வாரணமாயிரம்லாம் வரும்போது 5-7 வருஷம் ஆயிடுச்சா வாரணமாயிரம் காக்காக்கும். அதுக்கப்புறமா தான் அவர் வந்து வாரணமாயிரத்துல எக்ஸ்போஸே பண்ணுவாரு 6 பேக்ஸா. அத்தனை வருஷம் அவர் ஒர்க் அவுட் பண்றாரு. இவர் வந்து ஒரு படத்துல நீங்க முன்னாடி படத்துல பாத்தீங்கன்னா இதுவா இருந்திருப்பாரு ஒன்னியா. நீங்க அடுத்த படத்துல பார்த்தா என்னடா 6 பேக்ஸ் அப்படி இப்படின்னு பார்த்தா எப்படிங்க ஸ்டிராய்ட் சைக்கிள் தான். அவருமே அது தப்பு இல்லை. ஏன்னா அவங்க வந்து படத்துக்காக பண்றாங்க. படத்தோட கேரக்டருக்காக பண்றாங்க. அவங்க பண்ணலாம். அது வந்து பண்ணாலுமே வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டிராய்ட் சைக்கிள் எக்ஸ்போர்ட் கிட்ட தான் போய் பண்ணணும். அது வந்து எடுத்துட்டு இன்டேக் பண்ணுவாங்க. இன்டேக் பண்ணி அது உடம்புக்குள்ளே இருக்கும். உடம்புக்குள்ள இருக்க வரைக்கும் நம்மளுக்கு அந்த இது ஃபுல்லுமே பார்த்துக்கும். மசில் ரெக்கவரி, ஆக்டிவ்னஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளை வந்து எப்பவுமே வந்து ஆக்டிவா வச்சு அதான் எஃபிஷியன்ட் பண்ணி உங்களை வந்து எப்பவுமே வந்து எனர்ஜெட்டிக்கா இருக்க மாதிரி காமிக்கும். ஸோ செம்மையா ஒர்க் அவுட் பண்ணி பாடி ஏற்றிடலாம். ஓகேங்களா? ஏற்றிலாம் உட்கார வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து திருப்பி வந்து வெளியே எடுக்கணும். உள்ள போன ஸ்டெராய்டை வெளியே எடுக்கணும். அது வேற பண்ணும்.
ஆமா, அதுக்கு ஒரு ஊசி, அதுக்கு ஒரு சைக்கிள் போவாங்க. ஓ சரி அந்த சரி ஸ்டிராய்டு வந்து அந்த ஊசி கொடுத்த உடனே வந்து ஸ்டிராய்ட்ஸ் வந்து இதுவா வரும், யூரின் வழியா வந்துடும். ஓ யூரின் சரி பிளஸ் ஃபீக்கஸ் வழியா வெளியே வந்துடும். ஓ சரி 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 ஓகேங்களா? இப்படிதான் வந்து அவுட் பண்ணிடுவாங்க. அதை வந்து ம் சில பேர் இவனுங்களாம் என்ன பண்ணுவாங்க, வெறும் ஸ்டிராய்ட் சைக்கிள் தெரியாம நிறைய பேர் வந்து போய் குத்திவானுங்க. குத்திட்டு உடம்பு ஏறுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஏத்திவானுங்க. அதுக்கப்புறமா அதை அவுட் பண்ணவே தெரியாது. அப்புறம் தான் அது ஓகேங்களா? ப்ராப்ளம் ஆயிடும். அதனால அது அதுக்கப்புறமா ஹார்ட்டோட தான் அது வந்து ப்ராப்ளம். கிட்னில ஃபெயிலியர் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிட்டு இதுவாகிடும். தூத்தடி அடிச்சிருக்கு இல்லைங்களா? அதுக்கப்புறமா நான் பாடி பில்டிங் வந்துட்டு தப்பு சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் ஒரு 10,000 இவன் போயிட்டு சில பேருக்கு போய் சொல்லிட்டு இருப்பான், போய் பண்ணிடாதீங்க பாடி பில்டிங்னு. ஏன்டா நீ தப்பு பண்ணிட்டு நல்லவன் வேணாம் அவனையும் போய் கெடுக்கிறியான்ற மாதிரி தான். ம். இப்போ அதே மாதிரி இன்னொரு மித்துன்னு ஒன்று இருக்கு. இந்த 45 நாள்ல 6 பேக்கு. யோ 6 மாசம் சூர்யாயா? 6 மாசம் 6 பேக் சூர்யா? 6 வருஷம் அவரு சொல்றேன். பிளே ஸ்டோர்லாம் வரும், ஆட்ல எல்லாம் போடுவாங்க 6 மாசம். அதெல்லாம் உண்மையே கிடையாது. 45 அதான் சொன்னேன், நீங்க வந்து நீங்க எல்லாரும் உடம்புக்குள்ளேயும் வந்து அந்த மசில் வந்து 6 பேக் மாதிரி தான் இருக்கும். ஜீன் பொறுத்து ஓகே ஓகே அது 6 பேக் மாதிரி தெரியும், 4 பேக் மாதிரி தெரியும். பட் ஃபிளாட்டா தான் இருக்கும். ஆப்ஸ் கண்டிப்பா வந்து 4 பேக்ஸ் கண்டிப்பா தெரியும். ஏன்னா வந்து நார்மல் ஹியூமன் பாடி ஷேப் அது. ஓகே ஓகே ஓகேங்களா? அது வந்து எல்லாரும் மசில் உள்ளேயும் இருக்கும். நம்ம மேல வந்து ஃபேட் பில்ட் பண்ணியிருப்போம். ஓகே ஓகே அந்த ஃபேட்டை நீங்க குறைச்சி ஆப்ஸை வந்து என்ஹான்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஸோட அந்த கட்டிங் மாதிரி இருக்கும் உள்ள மசிலுக்குள்ள. அந்த கட்டிங்ஸ் நல்லா பெருசாகி என்ஹான்ஸ்டாக வெளியே டெவலப்டாக தெரிய வரும். ஃபேட்டை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா அப்போ ஆப்ஸ்க்கு கிளியராக தெரியும். ஓகே இதுக்கான ப்ராசஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து அவனோட ஃபேட் பர்சன்டேஜ் வச்சு தான், பாடி ஃபேட் பர்சன்ட் வச்சு ஓகே கால்குலேட் பண்ணோம் எவ்வளோ மாசத்துல இவனுக்கு ஆப்ஸ் தெரிய வைக்கலாம். ஓ சரி 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 அந்த வெயிட் லாஸ்ல பண்ணி தான் வந்து ஃபேட்டு கம்மி பண்ணி தான் ஆப்ஸ் காமிக்க முடியும். இவனுக்கு சொல்ற மாதிரி 45 நாள்ல தான் ஒன்றும் தெரியாது. அது வெறும் டேட்டால வந்து சும்மா கட்டிங்ஸ் என்ஹான்ஸ்டா தெரியும். பட் அதே ஆனால் மாதிரி அதெல்லாம் இந்த ராமன் சொல்றேன், இந்த டங்கல் அமெரிக்கன் ஒர்க் அவுட் பார்த்துட்டு சரிங்களா, அவனுங்க இது ஓகே. குண்டா இருக்கிறவங்களாம் 45 நாள்ல பேக் வச்சிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. அதுல ஒருத்தர் தெளிவா விளக்க வீடியோவே போட்டிருந்தாரு. அவரு முன்னாடியே ஒல்லியா இருந்தாரு, முன்னாடியே பேக் வச்சிருந்தாரு. அதனால அவருக்கு ஈஸியா இருந்துச்சு ரெடியூஸ் பண்ண. உங்களெல்லாம் ஒன்றும் கொடுக்க முடியாதா, பொச்சாத்திட்டு உட்காருங்க. இவனுக்கு வந்து ஆப்போசிட்டா படத்தை யோசிப்பானுங்க. ஏன்னா படத்தோட நடுவுல தான் வந்து இது வருமா ஃபிளாஷ்பேக்கு. அந்த ஃபிளாஷ்பேக் வந்து தான் ஒரு ஆப்ஷன் வச்சுட்டு இருப்பாரு, மீதி ஃபுல்லுமே குண்டா தானே இருப்பாரு. ஸோ இவனுக்கு கதையோட இது வச்சு இவனுங்க இப்படிதான் எடுத்துருப்பானுங்க நினைப்பானுங்க. பட் நிஜமாலே வந்து அவரோட ஃபர்ஸ்ட்லேயே வந்து பாடி பில்டிங் கரெக்டாக செட்டிங்ல வச்சிருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஒரு 2 மாசம் செட் பண்ணாங்க. செட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு இது அந்த சீன்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு 2 மாசம் கழிச்சு ஃபுல்லா ஃபேட் ஏற்றி டொப்பா வர வச்சு அதுக்கப்புறமா இந்த கேரக்டர் வீடியோலயே சொல்லியிருப்பாரு, நான் முதல்ல எடுத்தோடனே ஃபேட் போர்ஷன் பண்ணிடுறேன். ஹிந்தியில சொல்லியிருப்பாரு, முதல்ல எடுத்தோடனே நான் ஃபேட் போர்ஷன் பண்ணிடுறேன், அப்புறம் தான் கடைசியில் வேணா அந்த இந்த போர்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போதான் எனக்கு ஒரு இது இருக்கும், வெயிட் குறைக்கணும்னு ஒரு இது இருக்கும், இல்லைன்னா நான் அப்படியே உட்காந்துருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த ஹிந்தி வீடியோல முதல்ல எடுத்தோடனே அவர் ஃபேட் போர்ஷன் தான் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் தான் ஸ்லிம்மா இருக்கிற போர்ஷன் பண்ணுவாரு. ஓகே ஓகே. அப்போ ரொம்ப நாள் எடுத்துருக்குமே ஃபர்ஸ்ட் ஃபேட் வந்து ஆகிட்டு இருக்கு. பணம் கதை சொன்ன உடனே 2 மாசத்துல வந்து கொஞ்சம் ஃபேட் ஆல்ரெடி இந்த தொப்பையை வேறு எக்ஸ்ட்ரா தொப்பை வர வைக்கணும். ஆமா ஆமா, அதுக்கு ஒரு மாசம் அவன் நல்லா சாப்பிட்டு உட்காந்து அந்த எனர்ஜியை சேவ் பண்ணி அவரு 2 வருஷத்துக்கு ஒருக்கதாங்க ஒரு படமே தராரு. சரிங்களா, அவருக்கு அதெல்லாம் ஈஸி தான். அவர்னா இவரா அவரு சிம்புவா சிம்பு அவருடைய அவருனா பரவாயில்ல, சிம்புல ரொம்ப கஷ்டம்யா. அவர்னா 6 மாசத்துக்கு ஒரு படம் ஒரு டைம் டேபிள் போட்டு தராரு. இவரு அப்புறம் இந்த வார் வந்துச்சு, வார் படத்துலயும் அப்படிதான் ரித்திக் ரோஷன் ரெடி ஆயிருப்பாரு. ஆமா ஆமா, அது வீடியோல நம்ம நிறைய பார்த்திருப்போம். அதை வந்து அதை டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து இவனுங்க வீடியோ ஆக்கி மோட்டிவேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸை. அது குப்பை மசாலா படங்க அவருங்க. தெலுங்கு படமே நல்லா பட் ஆனா அவர் பாடி பக்காவா இருக்கும். அந்த படத்துல வந்து பக்காவா ரெடி பண்ணிருப்பாங்க.
ஓகே. அதான். இப்படிதான் இவனுங்க வந்து எல்லாத்தையும் வந்து சீக்கிரமா அச்சீவ் பண்ணணும். மோஸ்ட்டா இப்ப இருக்க பசங்களுக்கும் சரி, வந்த உடனே நான் வந்து ஒரு 3 மாசம் தான் வருவேன் ஜிம்முக்கு. அதுக்குள்ள எனக்கு 6 பேக் வேற இருக்கணும். நான் எடுத்து ஃபோட்டோ போட்டுருவேன். அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. யோ வந்தவன் அவ வந்து ஃபர்ஸ்ட் டேவே வந்து போஸ்ட் போடுவான் வாட்ஸ்அப்ல. டே 1 இந்த ஜிம், டே 2 இந்த ஜிம். என்ன பண்ண ஒண்ணும் பண்ணிட மாட்டான். போய் ரோ பாட்டி இருப்பான், 2 புஷ்அப் போட்டு கண்ணாடி பண்ணி நின்று இருப்பான் சென்டர்ல போன் வச்சுட்டு. ஃபர்ஸ்ட் டே இந்த ஜிம். அது ஆர்வம் தான் ஃபர்ஸ்ட் இந்த போட்டோ எடுக்கிறதுலாம். பட் ஆனா அந்த ஆப்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு வந்து நாட்கள் ஆகும். அதெல்லாம் வந்து அவனோட ஒவ்வொருத்தன் பாடி ஸ்ட்ரக்சர்லாம் அவன் லேர்ன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு அவன் பண்ணணும். அவன் லேர்ன் பண்ண முன்னா கூட கோச்சுன்னு இருந்தால் தான் லேர்ன் பண்ணி பண்ணுவாரு. கரெக்டா இவனுக்கு இந்த மாதிரி கொடுக்கணும் ஒர்க் அவுட்ஸ் டயத்துன்னு. நீட்டெல்லாம் கரெக்டா பண்ணாதான் நடக்கும். இல்லைன்னா ஆப்ஸ்லாம் உன் லைஃப்லயே எதிர்பார்க்க முடியாது. லைஃப்ல கனவுல கூட வராது அப்படி பண்ணியிருந்து நம்ம இரு. சரி, நம்ம டயட்டிங் பண்றோம். ரொம்ப நேரமா இதை பேசிட்டோம். ஃபுட் டயட்டிங் வந்துடும் மோஸ்டா. அது வந்து டயட்டிங்குமே அதான். நான் வந்து அந்த ஃபிட்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரோட மீட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் ஃபிட்னஸே இதுவாகும். இப்போ சில பேர் வந்து நான் வந்து ஸ்லிம்மா இருந்தா போறோம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு ஸ்லிம்மா இருந்தா ஃபிட்டு அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கோல் வச்சுதான் வந்து ஃபிட்னஸ் வந்து முடிவாகுமே. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த கோல் வச்சுதான் வந்து டயட்டுக்குமே இருக்கணும். இவன் வந்து வெறும் ஒல்லியாக நான் வந்து ஸ்டேஜ்லாம் ஏற போதில்லை. எனக்கு வந்து ரொம்ப பெரிய மஸ்குலர் ஏஸ்தட்டிக்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் நான் சிம்பிளாக வந்து ஒல்லியாக ஒரு ஆர்ம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சா போனோம். செஸ்ட் வந்து அவன் போட ஆரம்பிச்சானே வந்துடும். செஸ்ட்லாம் போகிறோம், எனக்கு இப்படி இருந்தால் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி டயட்டிங் பண்ணணும். இவன் என்னமோ போயிட்டு ஸ்ட்ரிக்ட் டயட் பண்ணுறேன், நான் வந்து வெறும் எக் ஒயிட் மட்டும் தான் சாப்பிடுவேன், ஃபேட்லாம் ரெடியூஸ் பண்ணுவேன் அப்படி இப்படின்னா மெட்டபாலிக்னா ஃபால் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ என்னைய கேட்டால் வந்து நானுமே வந்து ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் தான் இருப்பேன். நீங்கள் என்ன மாதிரினா நானே வந்து ஒரு முறை தான் இப்போ ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். என்ன மாதிரி இப்போ நிறைய பேர் ஒரு WNBF ICN இன்டர்நேஷ்னல் இது இருக்கு, ஒரு காம்படிஷன் இருக்கு. சரிங்க, அதான் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்ல கூடமே ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க ஒருத்தர் இருக்காரு. அவருமே வந்து என்ன மாதிரி தான் எல்லாருமே ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆரன் ஏகே யாரு அவரு தெரியுமா? அந்த மாதிரி ஆரான் ஏகே யாரு யூடியூப்பும் வச்சிருக்காரு, இன்ஸ்டாகிராம்லயும் இருக்காரு. ஆன்லைன் ஃபிட்னஸ் ட்ரெயினர் அவரு. இவங்க எல்லாருமே வந்து ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் தான் ஃபாலோ பண்றாங்க. ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் தான் வந்து நானுமே பண்ணிட்டு இருக்கேன். ஃப்ளெக்சிபிள் டயட்டிங்ல மோஸ்டா வந்து என்ன விஷயம்னா கலரிஸ் வந்து தான் கவுண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அது வந்து நீங்க வந்து உங்களோட வெயிட் அந்த ஹைட் வச்சு டோட்டல் கலோரிஸ் கால்குலேட் பண்ணி டெய்லி வந்து அந்த டோட்டல் கலரிஸை வந்து ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? புரியுது. ஓகே, அது வந்து எப்படின்னா டோட்டல் கலரிஸ் எப்படி வரும்னா வந்து இன்டூ 2 டைம்ஸ் நம்ம வெயிட்டோட இன்டூ 2 டைம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனு, இன்டூ 4 டைம்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸு, இன்டூ 0.4% ஆஃப் ஃபேட்டு. இதை வச்சு தான் வந்து அந்த டோட்டல் கலரிஸ் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களா, சாப்பிட்றதுலாம் வந்து சாப்பிட்றதோட கேலரிஸை வந்து நீங்கள் எடுத்து கணக்கு போட்டு டோட்டல் கலரிஸோட மேட்ச் பண்ணணும். இதை நீங்கள் டெய்லி மேட்ச் பண்ணாலே போகணும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் டயட்டிங். நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம், எந்த சாப்பிட்றதுக்குலாம் எந்த தடையுமே கிடையாது இதில் ஃப்ளெக்சிபிள் டயட்டிங் பொறுத்த வரைக்கும். இவங்க ஸ்ட்ரிக்ட் டயட் மாதிரி பூரி சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது ஃப்ளெக்சிபிள் டயட்டிங்கில். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இல்ல அந்த மாதிரி இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு நாள் அமைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ திடீர்னு ஒரு நாள் பார்ட்டிக்கு போயிட்டீங்க, ஓகேங்களா? வெளுத்து கட்டலான்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா நான் அந்த மாதிரி தான் இப்போ போனேன்னா அன்னைக்கு வந்து வெளுத்து கட்டிடுவேன் ஃபுல்லா. அன்னைக்கு வந்து மீட்டர் வந்து அன்னைக்கு இப்போ டோட்டல் கலரிஸ் வரை எக்ஸ்ட்ரா கலரிஸ் வந்திருக்கும்ல, அதை வந்து மறுநாளோட கலரிஸ்ல மைனஸ் பண்ணிப்பேன். அதை வந்து மறுநாளோட இதுல வந்து மேனேஜ் பண்ணிப்பேன். அப்படி பண்ணா இப்போ நம்ம வீட்டுல இருக்கோம், இவ்வளவு கலரி சாப்பிட்டோம்னு ஓரளவுக்கு கவுண்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். வெயிங் ஸ்கேல் இருந்தா கவுண்ட் பண்ணலாம். இப்போ வெளில எங்கன்னா போறோம், அங்க எப்படிங்க நீங்க வெயிங் ஸ்கேல் இத்தனை கிராம்னு எப்படி கவுண்ட்? அப்ராக்சிமேஷன் தாங்க.
மோஸ்டா வந்து கால்குலேஷன் வந்து நான் வந்து மோஸ்டா யாருக்குமே கால்குலேஷன் அவ்வளோ ஈஸியா பண்ணிட முடியாது. இதுக்கு ஒரு ஆப்லாம் இருக்கு. கலோரி கவுண்டருக்குன்னே ஓகே ஒரு ஆப் இருக்கு. ஆமா நான் வந்து ஆமா மை ஃபிட்னஸ் பாலன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே அதுல வந்து எல்லாமே அப்ராக்சிமேஷன் ஃபுட்டோட டிஷ் போட்டு உங்களோட அப்ராக்சிமேட்டா வந்து இவ்வளோ சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை வெயிட்டுக்கு ஒரு அப்ராக்சிமேட் வெயிட்டுக்கு போட்டு போட வேண்டாம். ஓகே ஓகே ஒரு அப்ராக்சிமேஷன் ஆச்சு நம்ம ஒரு கலரிஸை ரீச் பண்றோம்னு தெரியும்ல. இப்போ எனக்கு வந்து ஆமா ஒரு 2700 கலரிஸ் இருக்குன்னு வச்சுப்போம். நான் வந்து ஓகே டெய்லி வந்து 2500 2400 to 500 ரீச் பண்ணாலே வந்து அப்ராக்சிமேஷனே ஈக்குவலாக தான் இருக்கும். புரியுது புரியுது இப்போ டேவோட இது முடிக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு. ஓகே அதை விட நான் அதிகமாக போயிட்டேன்னா எப்படியும் மறுநாள் வந்து நான் நார்மல் ஆக்கிடுவேன். மறுநாள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக்கிடுவேன். புரியுது புரியுது அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்படிதான் பண்ண. இது வந்து ஃப்ளெக்சிபிள் டயட்டிங். ஏன்னா என்னைய வந்து சில பேர் வந்து கேட்பாங்க இன்ஸ்டாலாம் டயட்டிங் எப்படி போய். நான் டயட்டிங்லாம் வந்து ஃப்ளெக்சிபிள் தானே, நீ எதுனா சாப்பிடு, ஆனால் கலரிஸை மட்டும் கவுண்ட் பண்ணணும்னு சொல்லுவேன். எப்பவுமே வந்து ஒரு நார்மலாக ஃபிட்னஸாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கலோரி கவுண்டர் வச்சு கலோரியை மட்டும் கவுண்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கிட்டாவே வந்து அவன் எவ்வளோ சாப்பிட்டாலுமே வந்து ஃபிட்டாக இருக்கணும். புரியுது புரியுது ஓகேங்களா? இப்படித்தான் விஷயம். நான் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் 1 month தான் வந்து ஸ்ட்ரிக்ட் டயட்டுக்கு மாறினேன். ஓகே அதுவுமே வந்து டக்குன்னுலாம் ஃபுல்லாக மாறினேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவேன். அதாவது 1 மீல் நான் வந்து காலேஜில் இருக்க ஆஃப்டர்நூன் மீல் மட்டும் வந்து சாலட்ஸு ப்ரோட்டீன்ஸாக எடுப்பேன், கார்ப்ஸ் எடுக்காம. மார்னிங்கும் நைட்டும் வந்து நான் கார்ப்ஸ் எடுத்துப்பேன். ஓகே ஓகே கார்ப்ஸ்லாம் என்ன ஐட்டம் சொல்லிடுங்க. கார்போஹைட்ரேட்ஸ் தாங்க, அதுதான் அது மாதிரி சொல்லுங்க. ஓகே ஓகே புரியுது புரியுது. ஏன்னா யாருமே வந்து டெக்னிக்கலா இருக்க மாட்டாங்க மோஸ்டா. சரி சொல்லலாம். அதான் இப்போ காலைல டைம்ல அந்த இட்லி தோசைலாம் சாப்பிட்டு தான் வருவேன். காலைல டைம்ல நம்ம சாப்பிட்ற எல்லா டிஃபன் ஐட்டம்லேயும் கார்ப்ஸ் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ். மதியான டைம்ல நான் வந்து மோஸ்டா கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கவே மாட்டேன். இல்லை ஃபுல்லும் சாலடு, ப்ரோட்டீன்ஸு, அந்த மாதிரி சிக்கன் இருந்தால் சிக்கனு, கிரவுண்ட்நட்டு, என்ன வந்து பச்சை பயிறு, இந்த மாதிரி இருக்கும் சாலட்ஸு. அதை சாப்பிட்டு லைட்டாக கொஞ்சமாக வந்து சாப்பாடு போட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுப்பேன். ஓகேங்களா? இப்படிதான் பண்ணுவாங்க. இது வந்து இதுவுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது. நானே நார்மலாக பண்ணேன். ஏன்னா என் காலேஜ் லெவல் காம்படிஷன் தான் சொல்லிட்டு நான் நார்மலாக தான் பண்ணேன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணேன், அவ்வளோதான். மேஜராக வந்து ஸ்ட்ரிக்ட் பண்ணுறவங்களாம், காம்படிஷன் போகிறவங்களாம் வந்து கடைசி வீக் வரும்போது காப்ஸ் கட் பண்ணுவாங்க. அதாவது 0 காப்ஸுக்கு போயிடுவாங்க. 0 காப்ஸ் போயிட்டு 0 ஃபேட் போயிட்டு வெறும் ப்ரோட்டீன் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து போகும், கஷ்டமா இருக்கும் அந்த டைம்லாம். அப்புறம் தண்ணி வேற கம்மியாகும் கடைசி வீக்கு. அதெல்லாம் போகும். ஆமா. நிஜமாலே ஸ்பூன்ல தான் தருவாங்க. அது வந்து சில பேரை பொறுத்து, சில பேர் பிளானிங் தாங்க. என்ன பண்ணுவாங்க, சால்ட் கம்மி பண்ணுவானுங்க. சால்ட்லாம் வந்து அப்படியே அறவே நீக்குவாங்க. இப்போ காம்படிஷனை வந்து ஃபர்ஸ்டே பிளான் பண்ணோம். இப்போ என் காம்படிஷனுக்கு வந்து நான் வந்து ஷிப்பாக கூட வாட்டர் எடுத்துருக்கலாம். ஏன்னா காலேஜ் காம்படிஷன் தான். ஷிப்பாக கூட வாட்டர் எடுக்கலாம். எடுத்துட்டு கடைசியாக போயிட்டு ஸ்டேஜ் முன்னாடி வந்து லைட்டாக கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்து அடிச்சுட்டு போயிட்டு இது பண்ணலாம். அதுவே இங்க இப்படி பண்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, சில பேர் இவங்களோட வெயிட்டை விட காம்படிஷன் அனலைஸ் பண்ணுவாங்க. அங்கே வரவங்க வந்து ஒரே கேட்டகிரில இவன் என்னை விட பெருசா தெரியுறான்னா, அப்போ என்ன பண்ணுவாங்க, சால்ட்டும் வாட்டரும் எடுத்து கொஞ்சம் பெருசா காமிப்பாங்க. ஏன்னா வாட்டர் இல்லாம போனோம்னா வந்து மேல இருக்க ஸ்கின் வந்து நல்லா அழுத்தி ஒட்டிக்கும். அதாவது வயிறு இழுக்கும் நீங்க தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா. ஒரு காலத்துக்கு வந்து நீங்க தண்ணியை கம்மி பண்ணி வந்தீங்கன்னா வயிற்று இழுத்து பிடிக்கும், உள்ள இருக்க மசில்ஸ்லாம் இழுத்து பிடிக்கும். கான்ட்ராக்ட், அதாவது உள்ள ஹைட்ரேஷனே இல்லைன்னா ஸ்கின் எல்லாம் அப்படியே ஒட்டிக்கின்னு இருக்கும். அப்போதான் வந்து அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பயங்கரமா தெரியும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் மோஸ்டா வந்து லைட்டா ஷிப்பா பண்ணாலும் தப்பு கிடையாது. ஃபுல்லா குதிச்சுதான் பிளாக் பண்ணிக்க கூடாது. அதெல்லாம் இவங்களுக்கு தான் நான் சொல்றது. இதெல்லாம் ஸ்டேஜ் ஏறுறவங்க, அந்த மாதிரி பிளான் பண்றவங்களுக்கு. அவ்வளவுதான். இதை தாண்டி மோஸ்டா வேற ஏதோ டயட்டிங்கும் முடிச்சாச்சு. வேற ஏதாவது விட்டுருக்கோமா? விட்டுருக்க மாதிரி தெரியலீங்க. வேற எதுனா டிப்ஸ் மாதிரி வேணா சொல்லலாம். டிப்ஸ் நான் சொன்னது டிப்ஸ் என்ன சொன்னா, மேக்ரோஸ் கால்குலேட் பண்ணுங்க. இருங்க ஸ்டார்டிங் ஜிம் போறவங்களுக்கு, ஸ்டேஜ் ஏறவங்களுக்கு அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணலாமே. ஸ்டார்டிங் ஜிம் போற ஐடியா இருக்கு பிகினர்ஸ்க்கு.
அவங்க என்ன சொன்னோம் போங்கன்னு தான் சொன்னோம். 1 மாசம் இது வரைக்கும் ஜிம் எல்லாம் பார்த்துட்டு என்ன தொட்டதே இல்லைன்னா நீங்க ஒரு 2 வாரத்துக்கு வந்து வெறுமனே சும்மா போயிட்டு உள்ள ஜிம்முக்குள்ள போயிட்டு தொட்டக்கூடாது. எந்த வெயிட்டையும் தொடாம கிரவுண்ட் கிரவுண்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். லைக் புஷ்அப்பு, புல்லப்பு, கிரன்ச்சஸ் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அதுக்கெல்லாம் உடம்பு செட் ஆகி அந்த வலியெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறமா தான் நீங்க போய் வெயிட்டையே தொடரணும். அப்போதான் அந்த வெயிட்டை தாங்க முடியும். இருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து என்ன கூட சொல்லலாம். ஏன்னா எனக்கும் அந்த மாதிரி ஆச்சு. நானு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு 3 மந்த் போயிட்டு இருந்தேன். எனக்கு இது மாதிரி ஆச்சு. அப்புறம் கொரோனா டைம்ல சுத்தமா போல, ஜிம்மு க்ளோஸ்டுனால. சரி நம்ம ஜிம்முக்கு போயிருந்தோமே அப்படின்னு நினைச்சு நானும் எடுத்தோடனே வந்து அங்கிள் கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி நான் ஸ்டார்ட் பண்றேன்னு. அவர் இல்லை, ஃபர்ஸ்ட் நீ சர்க்கியூட் போடு, நீ அதுக்கப்புறம் நீ ஸ்டார்ட் பண்ண. ஒரு பாதி போயிட்டோன்னே ஒரு 1 ஹவர்னா 1/2 hour சர்க்கியூட் போட்டு அப்புறம் நீ செஸ்ட் போடுனாரு. அந்த இது போட்டு சர்க்கியூட் போட்டு செஸ்ட் போடுற அதுக்கே தலை சுத்தி வாமிட் வந்துச்சு. செட் ஆகல உடம்பு. இல்ல இவன் வந்து ஒழுங்காவே வந்து ஃப்ரீ பண்ண மாட்டான், வார்ம் அப் பண்ண மாட்டான். ஏன்னா வரதே லேட்டா வருவான். நான் போயிட்டு இருப்பேன், நான் வார்ம் அப்மே முடிச்சிட்டு இருப்பேன், அப்பதான் வருவான். ஸோ நான் வார்ம் அப் முடிச்சதுனால நான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி போவேன். ஸோ இவன் என் கூட வரணுன்றதுக்காக சீக்கிரமா வந்து வார்ம் அப் முடிச்சுட்டு வந்துடுவான். இன்னைக்கு கரெக்டா தான் பண்ணோம். இன்னைக்கு ஓரளவுக்கு டைம் கொடுத்தேன் உனக்கு, ஏன்னா நம்ம பண்ணது கார்த்தியோனால போச்சு இன்னைக்கு மொத்தம். அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி தான் டிப்ஸ். பிகினருக்கு போயிட்டு போங்க, வீட்டில் இருக்கிறதுக்கு ஜிம்முக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போங்க. இன்டர்மீடியட்டுக்கு ஃபாலோ த கைட்லைன்ஸ் ஃப்ரம் ட்ரெயினரு. ட்ரெயினரே இல்ல, ட்ரெயினர் எப்படி கைட்லைன்ஸ் கேக்குறீங்க? இல்ல இன்டர்மீடியட்டா இருக்கவங்க நிஜமாலே வந்து ஒரு ஆன்லைன் ட்ரெயினர் ஆச்சு புக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் அந்த அளவுக்கு உங்களுக்கு காசு வசதிலாம் இல்லைன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு பிகினராகவே இருங்க. போயிட்டு மற்றவங்களை கேட்டு பண்ணுங்க ஒர்க் அவுட்ஸை. அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி லேர்ன் பண்ணுங்க, நிறைய படிச்சு லேர்ன் பண்ணுங்க. அதுக்கு தெரியாம இறங்கிறாதீங்க, அவன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லேர்னிங் நிறைய பண்ணணும். நானுமே லேர்னிங் பண்ணி தான் வந்தேன், எனக்கு யாருமே ட்ரெயினரே கிடையாது. நான் போயிட்டு என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு போய் வந்து 20 எக்ஸாம் முடிச்சுட்டு பப்ளிக் எக்ஸாம் முடிச்சு அன்னைக்கு சாயந்தரமே போய் ஜிம் சேர்ந்தேன். சேர்ந்துட்டு நான் ஆல்ரெடி ஆனா ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டேன். பப்ளிக் எக்ஸாமே பாதி கரெக்டியா? அதுல பாதி கரெக்டியா? இல்லன்றது அதெல்லாம் இல்லையா, மாதிரி இறங்கி இருக்கீங்க. அதெல்லாம் இல்லையா, அதெல்லாம் இல்லை. எக்ஸாம் நான் வந்து என்ன பண்ணுவேன், பப்ளிக் எக்ஸாமே இருந்தா கூட அன்னைக்கு காலைல வந்து புஷ்அப் புல்லப்லாம் பண்ணிட்டு தான் போவேன். வீட்லயே நான் பண்ணிட்டு இருப்பேன். நான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வீட்லயே பண்ணிட்டு இருக்கேன். அப்போ 3 வருஷமா நான் வீட்லயே கிரவுண்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நான் வீட்டில் தம்புன்னு கூட இருக்கேன். தம்புன்னு கூட கடைசி 2 வருஷம் தான் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் 1 வருஷம் ஃபுல்லா வந்து ஒரு பேட்டரி இருக்கும், யூபிஎஸ் இருக்கும்ல, அந்த பேட்டரியை தூக்கின்னு இருப்பேன் தம்புன் மாதிரி. இப்படிதான் நம்ம இந்த 3 வருஷத்துக்கு நான் வந்து கிரவுண்ட் எக்ஸசைஸே பண்ணதுனால எனக்கு வந்து புஷ்அப்லாம் வந்து அசால்ட்டா பண்ணுவேன். செங்கல் தூக்கத்து, ஸ்லாப் வச்சு ஜிம்பத்து, இந்த மாதிரியே பண்ணிட்டு இருப்பேன். இதையே நான் 1 மணி நேரம் பண்ணிருப்பேன் வீட்டுல மாத்தி பிளான் பண்ணி சொல்லுவாங்க. வேற ஒரு பையன் ஜிம்முக்கு போன வந்து இந்த மாதிரி பண்றா, இப்படி பண்றா அப்படின்னு சொல்லுவான். ஆனா பிடிச்சிக்கிட்டு நான் வீட்டுல வந்து என்னால வீட்டுல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த 3 வருஷம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 12th முடிச்ச உடனே தான் ஜிம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா அங்க போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமா வெயிட் தூக்க ஆரம்பிச்சு இப்போ ஓரளவுக்கு பிஆர்லாம் பண்ற அளவுக்கு நான் வந்திருக்கேன். பர்சனல் ரெக்கார்ட்ஸ்ன்னு வாங்க. சும்மா நம்ம இப்போ டெட் லிஃப்ட்லாம் வந்து வெயிட் 100 கிலோ 150 கிலோ அப்படி தூக்குறது, அதெல்லாம் பர்சனல் ரெக்கார்ட்ஸ் பிரேக்கிங். ஐயோ பிராலி, நீ எவ்வளவுதான் தூக்குற நீ டெட் லிஃப்ட்? ஐயஸ்டா டெட் லிஃப்ட் வந்து நம்ம காலேஜ்ல போனப்போ வந்து 150 தூக்கினேன். அதான் ஒத்த கூட காம்படிஷன் அங்க அப்போ நம்ம செட்டிங்கா இருந்தோம். அந்த டைம்லாம் வந்து ஆப்ஸ்லாம் வச்சிருந்த டைம் கொஞ்சம் ப்ரிப்பேர் தான் இருந்தோம். ஏன்னா ஜிம் முடிச்சுட்டு காலேஜ் ஸ்டார்டிங் தான் அது. அதனால ஃபுல் செட் தான் இருந்தேன். உட்காந்து அவனுங்களுக்குலாம் போயிட்டு டஃப் கொடுத்து நினைப்பேன். 120 சரி 120 சரி பண்ணலாம் வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட போய் போடுவேன். அவன் திருப்பி 150 ஆக்குவான். அவன் குறைச்சா அவன் ஒரு மாதிரி பார்ப்பான், வதக்கான் வேற அவன். சரி என்ன பண்ணது, சரி தூக்கம் வரா போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூக்குவான் அவன் கூட. காம்படிஷன் இல்லைங்க, இந்த காம்படிஷன் இல்லைங்க. இந்த காம்படிஷன் வந்து போன வருஷம் 2020 நடந்துச்சு February. 4th place பிடிக்கும் என் கேட்டகிரில. இந்த வெயிட்லாம் இல்லைங்க, ஒன்றும் பண்ணணும். அடுத்த இது ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆகுது, இல்லை செகண்ட் ஆச்சு பிடிக்கணும். ஓவரால்ல செகண்ட் ஆச்சு பிடிக்கணும் எப்படின்னா.
விடுங்க அப்புறம் பேசிப்போம். அதான் இந்த மாதிரி தான் பிளானிங். அந்த பிஆர் செட் பண்ணுறது அதெல்லாம் நீங்களே வந்து உங்களுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா பண்ணிக்கலாம். ஆஷ்குலாரிட்டின்னு வானுங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நரம்பு நிறைய தெரியும்ல. ஆமாம். இப்போ நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னா நரம்பு நல்லாவே தெரியும். அது வந்து அதுக்கு பேர் தான் வாஸ்குலாரிட்டின்னு வாங்க. எனக்குமே ஆனால் அவ்வளோவா வாஸ்குலாரிட்டின்னு நடக்கல. இப்போ அங்கங்கே இப்போ தான் லைட்டாக வருது. அதுவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு ஃபேட்டு ரெடியூஸ் பண்ணனால தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ அதுவும் உள்ள போய் படுத்துக்கிச்சு. இல்லை தெரியுது. வெளியே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு நரம்பு வெளியே வரும்போது அந்த இடம் வந்து எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு நீட்டான நரம்பு இருக்கும். அந்த நீட்டு மட்டும் என்னமோ சூடா இருக்கும். நீங்க வந்து கூலா இருப்பீங்க, அந்த இடம் மட்டும் சூடா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நரம்புல வந்து இப்போ அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி வந்து ஸ்பீடா போய் சர்க்குலேட் ஆகி அந்த நர்வ் வந்து பெருசாகி இருக்கும். ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் போது நர்வ் வந்து பெருசாகும். ஃப்ளெக்சிபிள் தானே. பெருசாகும் போது தான் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அதான் வாஸ்குலாரிட்டியுமே வந்து சில பேர் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. என் கையில் நரம்பு இருக்காது, நரம்பா இருந்தால் தான் வந்து பெண்களுக்கு பிடிக்கும். இவனுக்கு போடுவானுங்க நார்மி மீம் பேஜஸ்லாம் பார்த்துருக்கீங்க. கேர்ள்ஸ் வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு பசங்க கையில் வந்து பிளாக் டிஷர்ட்டு பிளாக் டிஷர்ட்டு கையில வந்து நரம்பு அப்படின்னு காட்டுவானுங்க. அப்படிங்களா? எனக்கு தெரிஞ்சு டிஆர் போட்டோ தான் போடுவானுங்க. இல்ல அது வந்து கலாய்க்கிறதுக்கு அந்த இதுவை கலாய்க்கிறதுக்கு நார்மலா வந்து 4 போட்டோ என்ன போடுறேன்னா பிளாக் டிஷர்ட்ஸ் பிளாக் கேட்ஜெட்ஸ் வச்சுட்டு அப்புறம் கையில நரம்பு காமிச்சா வந்து கேர்ள்ஸ் வீக்னஸ். நானும் 24 மணி நேரம் சபரிமலைக்கு போற மாதிரி கருப்பு டிஷர்ட் கருப்பு டிரைவர் தான் போட்டுறேன். அது போய் மதிக்கிறது. ஆனா உங்ககிட்ட நரம்பு இல்ல, அதான் பிரச்சனை. ஸோ அதான் அது வந்து அதுவுமே ஜீன் போட்டு தான். அதுக்கப்புறமா வந்து சர்க்குலேஷன் ஆஃப் ஆர்பிசி நீங்கள் வந்து அது ஓவர் புஷிங் ஆஃப் ஆர்பிசி வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் ஆகும்போது தான் வந்து சர்க்குலேஷன் அதிகமாகி தான் நரம்பு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஃபேட்டு கம்மி பண்ணணும். ஃபேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நரம்பு வெளியே தெரியாது. புரியுது. ஓகே. தேடி பாக்குறீங்களா நரம்பு எங்கன்னா? அண்டர்டேக்கர் இல்ல நம்ம குண்டால இருக்கோம், தெரியாது. ஏற மாதிரி தெரியுது, அதனால தான் கேக்குறேன். இல்ல அது சில பேர் ஜீனுக்கு வந்து ஃபேட் கம்மியாகவும் இருப்பாங்க, பட் நரம்பு தெரியாது. அது ஜீன் பொறுத்து தான். இல்லைங்க, நான் ஃபேட் ஜாஸ்தியா தான் இருப்பேன், எனக்கே தெரியும். சரிங்க. சிலர் வந்து அதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறாங்க இப்போ. அது இன்ஜெக்ஷன் இல்லை, அதுக்குன்னே தனி பவுடர்லாம் வைக்கிறாங்க. அதான் ஆர்ஜினைன் வாங்க, அது நல்லதுதான். ஆனா ஆர்ஜினைன் இருக்குது அது வந்து வெறும் வாஸ்குலாரிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது. அது நரம்பு தெரியறதுக்காக இல்ல ஆர்ஜினைன். அது வந்து ஒன் ஆஃப் த இது வந்து எல்லார்ஜினைனோட இது வந்து சர்க்குலேஷன். அது மோஸ்டா எல்லார்ஜினைன்னு ஒன்று இருக்கு, அது இருப்பானுங்க வாஸ்குலாரிட்டிக்காக இருப்பானுங்க ஃபிட்னஸ் வீக்ஸ். பட் டாக்டர்ஸ் அதை எதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா சர்க்குலேஷன் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தால் தான் கிட்னி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அது கிட்னியும் பிளட் சர்க்குலேஷனையும் பார்த்துக்கிறதுக்காக தான் அந்த எல்லார்ஜினைன். அந்த ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா நீங்க எடுக்கிறதுல நீங்க சாப்பிட்றதுல அந்த ப்ரோட்டீன் இருந்தாலே மோஸ்டா எதுல தெரியுமா ஆர்ஜினைன் ப்ரோட்டீன் இருக்கும்? வாட்டர்மெலன் ஜூஸ், வாட்டர்மெலன் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இதை குடிச்சிங்கன்னா கண்டிப்பா நரம்பு அதிகமா வெளியாகும். அப்பனா எது சிவப்பா இருக்கு அது குடிச்சா இருக்குன்றீங்க? சிவப்பா இருக்கிறது குடிச்சா ஆர்ஜினைன் இருக்குன்றீங்க? ஏன்னா இதுலயுமே எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. எல்லார்ஜினைன் வந்து கண்டிப்பா மோஸ்டா எல்லார்ஜினைன் நேச்சுரலா எடுக்கிறதுக்கு வந்து வாட்டர்மெலான் சொல்லியிருப்பாங்க. நீங்க குவாரால போட்டீங்கன்னா கூட நிறைய ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க வாட்டர்மெலான் நேச்சுரலா எல்லார்ஜினைன். அதுக்கப்புறம் பீட்ரூட், இது வந்து நான் எங்க கண்டுபிடிச்சேன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்து இந்த ஆர்ம் ரெஸ்லர் இருப்பார் ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய இதுல ஃபோர் ஆர்ம் வந்து டைட் பண்றதுக்கும் ஃபோர் ஆர்ம்ல நரம்பு வர வைக்கிறதுக்கும் வந்து பீட்ரூட் ஜூஸ் குடிப்பாரு. ஏன்னா நைட்ரேட் அதிகமா இருக்கும். அந்த நைட்ரேட் உள்ள போய் பிரேக் ஆகி அதுல இருந்து ஒரு பை ப்ராடக்ட் தான் எல்லார்ஜினைன் வரும் அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள். சரி, ஒன்றா என் பண்ணிப்போம். டவுட்ஸ்னா வந்து ஏதாவது உங்களுக்கு ஃபிட்னஸ் டிப்ஸ்னா வந்து கேளுங்க, இன்பாக்ஸ் பண்ணுங்க. வாயில வடைக்கு கண்டிப்பா சொல்லுவாரு. முடிஞ்ச டிப்ஸை சொல்றேன்.
ஏன்னா நான் ஒருத்தருக்கு இது வரைக்கும் எனக்குன்னு ஒரே ஒரு கிளைண்ட் தான் சும்மா ஓசில ஒரு முறை வந்து கேட்டாரு பர்சனல் அக்கௌண்ட்ல. அவருக்கு சொன்ன இதுவெல்லாம் அவர் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணாரு. அப்புறம் அவரே எனக்கு வந்து தேங்க்ஸ் ப்ரோ, நீங்க சொன்னதுனால தான் எனக்கு ஆப்ஸ்லாம் வந்துச்சு அப்படி இருந்தாரு. ஏதோ ஒண்ணு ப்ரோ, நீங்க கஷ்டப்பட்டனால தானே வந்துச்சு, போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் இது எப்படின்னா சொல்றதுன்னா வந்து நம்மளுக்கு இப்ப ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம்ல, அது மாதிரி நாங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பக்காவா ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டா பண்ணி உனக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியும் போதும் அது ஒரு அடிக்ஷன் பண்ணிருக்கோம். அப்படியே ஜாலியாயிடும் மனசு, அப்படியே டோபமைன் மாதிரி. நம்மளுக்கு இந்த இதுல டோபமைன் வந்துச்சுன்னா அப்ப நம்ம சாதிச்சிட்ட மாதிரி ஒரு ஃபீல். புரியுது. அதே கடைசியா எண்டிங் ஸ்டேட் பண்ணா என்ன சொன்னோம்னா, ஃபிட்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாடி பொறுத்து நீங்க கோல் வைங்க. கோல் அச்சீவ் பண்ணி அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டே வந்தாதான் வந்து மேக்ஸிமம் ஃபிட்னஸை அடைய முடியும். அப்புறம் டயட்னா வந்து பெருசாக டயட் பண்ணிக்காங்க, ஃப்ளெக்சிபிளாக இருங்க. பட் மேக்ஸிமம் வந்து நல்லதை சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிட்டு கெட்டதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்க்கணும். அதாவது அளவை குறைக்கணும், அவ்வளோதான். வீரேஷ், நீங்க ஏதாவது எண்டிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. எண்டிங் ஒரு தலைவனுக்கு சிஷ்யம் எப்படி பேசத்து? ஸோ எனக்கு எண்டிங் ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லை. பிளாக் ஷீப் பண்ணாதீங்க, பிளாக் ஷீப் கிடையாது ப்ளீஸ். சரி, அந்த டேக்கர் நீங்க ஏதாவது என்னெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா, கத்துக்கிட்டீங்களா? நிறைய கத்துக்கிட்டேங்க. அந்த ஓல்ஸ் எல்லாம் நிறைய பேர் விடுறானுங்கல்ல, இப்ப நம்ம போய் சொல்ல அப்படியா, சரி நமக்குள்ளே நினைச்சுப்பேன் ஓலா 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 நிறைய பச்சை வாங்குறான்டா அடிவு. சும்மா இவனுங்க சும்மா ஓலோத்தூர் சுத்திட்டு ஒரிஜினலா ஜிம் போறவங்க இருக்காங்க சரிங்களா, அவங்க மூட்டு தான் போவானுங்க. இவனுங்க ஒரு 2 வாட்டி அந்த உங்களுக்கு தெரியுமா லெனின் காந்த், ஆலன் மீம்ஸ் தான் அவங்க வந்து ஒருத்தர் லெனின் காந்த்னு இருக்காரு. அவர் நிஜ பேர் தெரியாது, லெனின் காந்தன் தான் அவர் மீம் போடுவாரு. அதான் அவருமே ஒர்க் அவுட் தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவரோட பர்சனல் அக்கௌண்ட் உல்ஃபிட் ரேட்னு நினைக்கிறேன். அந்த அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ல இருந்து நிறைய கமெண்ட் எல்லாம் பண்ணுவார் சும்மியோட பேஜஸ்லாம். அவர் அந்த அக்கௌண்ட்ல போய் பாத்தீங்கன்னா உட்காந்து பிஆரா செட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸ்குவாடு, டெட் லிஃப்ட் சிம்பு மாதிரி 2 புஷ்அப் எடுத்துட்டு சட்டையை இழுத்து காட்டுறது, கையை விரிச்சு காட்டுறது, அது ஆம்ஸ் பக்கறியாடா அப்படின்றது. அப்புறம் வெயின்ஸ் காமிக்கிட்டு சொல்லிட்டு பேசுவாங்க. இப்போ நான் ஒன்னும் வெயின்ஸ்னு காமிக்கிறது இல்லையே. நன்றி. கேட்டமைக்கு நன்றி. இது உங்க பாட்காஸ்ட் வாயில வட. இதை இணைந்து வழங்குவது லார்ட் வீரஸ் மற்றும் பிராலி and supported by Capital Corporation.